போச்சு ஆளை காணுமே. என்ன குளிக்குதா? கஸ்டம்ஸ் செக்கிங்ல முடிய வேண்டாமா? கஸ்டம்ஸ்னா என்ன? அப்பா அது உங்களுக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இதுக்கு கஸ்டம்ஸ்னு பேர் வச்சானோ. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? நான் யதார்த்தமா கேட்டேன், ஏன்டா அப்படி கோச்சுக்கிறேன்? அதுக்கு இதுதான் இடமா? மானத்தை விமானத்துல ஏத்தாதீங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. சரிம்மா. என்ன யதார்த்தம் சார்? எங்க எப்படி? ஒண்ணு இல்ல, என் தங்கச்சி மாவ சித்ரா அமெரிக்காவில அவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு இருந்தா. படிப்பெல்லாம் முடிச்சு விட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறா. வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு. அப்படிங்களா? ஆமா, தாய் மாமங்கிற முறையில அவளுக்கு சொந்தமான எஸ்டேட் பங்களா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பேட்டரிய என் மகன் பாத்துக்கிறான். அதேதான் புரியுது. அதுவும் இல்லாம சித்ரா எனக்கு முறை பொண்ணாச்சே. ஓஹோ, என்ன துணி துடிக்கலாம் பாருங்க. சீக்கிரத்துல அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிடலாம் நினைக்கிறேன். நீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருந்து தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ண போதும். இது நம்ம வீட்டு கல்யாணம். 5 நிமிஷம் என்ன, 5 நாளைக்கு முன்னாடியே வந்து இருப்பேன். இப்ப அவசரமா பிசினஸ் விஷயமா பாம்பேக்கு போயிட்டு இருக்கேன். வந்து சந்திக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க. Okay, let's move, uncle. Come on, Usha. இறங்கம்மா, வீடு வந்துருக்குது. இறங்கம்மா. அங்கிள், கார்ல ஏறி உட்காருங்க. ஏமா? I say get in. யார் யாரு மறுபடியும் யாரும் ட்ரோன் போறோம்? டிரைவர், இங்க உனக்கு என்ன வேலை? டிரைவர் வேலைங்க. கார் வந்து நின்ன உடனே கதவை திறந்து விட வேண்டியது உன் வேலை தானே? ஆமாங்க. Then get on and do it. அங்கிள், நான் வரேன் தெரியுமில்ல? ஏன் இந்த ஜங்க் கொண்டு எங்க நிக்க வச்சிருக்கீங்க? அம்மா, இது உங்க அப்பா காலத்துல இருந்து இருக்குது. உங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இந்த வண்டி கொடுத்துக்கிட்டே வர்றோம். லுக் ஹியர் அங்கிள், எனக்கு அப்பா மேல நிறைய மரியாதை உண்டு. ஆனா அந்த குப்பை வண்டி மேல இல்ல. Throw it out. லுக் ஹியர் மேன், எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் உண்டு. யாரா இருந்தாலும் சரி, அவங்க டியூட்டில ஒழுங்கா இருக்கணும். சின்ன தவறு நடந்தா கூட ரொம்ப கடுமையா தண்டனை கொடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க. அங்கிள். அம்மா, யார் இவங்கல்ல? நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க. I see. ஏன் மேம் திருதுரன் முடிச்சுக்கிட்டு இருக்கேன்? என் பார்வையார் மாத்தாங்க. ஏங்க வேலைக்காரனுக்கு ராஜபால தேவைதானுங்களா? Shut up. உனக்கு என்ன வேலை? சமையல் வேலை செய்யறேன். மாசம் 50 ரூபா சம்பளம். சாப்பாடெல்லாம் இங்கதான். தெரியுது மேம், உன்னை பார்த்தேனே நீ இந்த வீட்டுல தான் சாப்பிடுறேன்னு நல்லா தெரியுது. என்ன உன் பாடி வெயிட்? 480 பவுண்டு தான். இம்மிடியட்டா நீ 200 பவுண்ட் ரெடியூஸ் பண்ணி ஆகணும். நீ ஏன் வீட்டுல சாப்பிடுறதுக்காக சொல்லல மேம், உன் ஹெல்த்துக்காக. அண்டர்ஸ்டாண்ட்? முயற்சி பண்றேன். கும்பிடுறம்மா, என் பேரு முனிய. நான் புள்ளோட்டிக்காரம்மா. இந்த பங்களாவில ரொம்ப காலமா வேலைஞ்சிட்டு இருக்கம்மா. உனக்கு நான் அம்மாவா? இனிமே இந்த வீட்டுல எல்லா சர்வன்ஸும் என்ன மேடம்னு தான் கூப்பிடணும். அண்டர்ஸ்டாண்ட்? மேடம்னா? மேடம் இல்ல மேடம். சொல்லு மேம். மேடம். தட்ஸ் பெட்டர். அங்கிள், இவங்க எல்லாம் இந்த மாதிரி இன்டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உடனே எல்லாருக்கும் யூனிஃபார்ம் தச்சு போட்டு டீசென்ட்டா வேலை பார்க்க சொல்லுங்க. எல்லாருக்கும் தச்சு கொடுத்துடலாமா? இந்த குண்டு கோபால் இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் வேணாமா? 2 பீஸ் ஆகும். செலவு அனாவசியம் தானே. செலவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னபடி செய்யுங்க. சரி, நாளைக்கே தச்சு கொடுத்துறேன். நாளைக்கே சொல்றதுக்கு நீங்க யார்? within 8 hours எல்லா யூனிஃபார்ம்ஸ் ரெடியா வந்துடணும். இங்க எல்லாமே இஷ்டப்படி தான் நடக்கணும். do it immediately. understand? போங்க வேண்டாம். போங்க. இந்த பையன் இது வர. சித்ரா, ஃபேக்டரி டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். ஓ, நீ கூட ஃபேக்டரியில வேலை பாக்குறியா? ஆமா, டெலிபோன் ஆபரேட்டரா? ஆமா சித்ரா, உன்னோட ஆஸ்தியை எந்த விதமான உழைப்பும் இல்லாம நாங்க அனுபவிக்கிறோம்னு யாரும் சொல்லிடக்கூடாது பாரு. அதுக்காக ஃபேக்டரியில அவளே அப்பாயின்ட் பண்ணிருக்கேன். குட். இப்படி பிரின்சிபலோட இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டு வா. ஆளுக்கு பாதி எடுத்துங்க. அங்கிள், என்ன இது? நீ ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? உன் ரூம்ல இருக்கிற ஏர் கண்டிஷனை குட் கண்டிஷன் பண்ண சொன்னேன். அது கம்பெனில இருந்து வந்திருக்காங்க. ஏன் மேம், நீங்க வேலை செய்யற கம்பெனில சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? எஸ் மேடம். பின்ன எதுக்காக அங்கிள் நீங்க பணம் கொடுக்கணும்? இத மாதிரி கொடுக்கறது பழக்கம்மா. இப்படி கொடுக்கிற பழக்கம் எனக்கு பிடிக்காது. அதை திருப்பி வாங்குங்க. கொடுப்பானோ என்னமோ. இந்தாங்க சார், அம்மாவுக்கு. தங்கமான மனசு சார். இடியட். கொடுத்தா பாராட்டுறது இல்லைன்னா திட்டுறது. கெட் அவுட். போங்க, வருத்தப்பட்டுக்காதீங்க. கோச்சிட்டு போய் வயரை கட் பண்ணிட்டாங்க. என்னப்பா இது? உழைப்பாளர்கள் படம். அங்கிள், மா, இதை யாருங்க மாட்ட சொன்னது? உழைப்பின் உயர்வை புரிஞ்சு அவங்கள மதிக்கணும், பாராட்டணும். அதனால நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகள் அந்த படத்தை கொடுத்தாங்க. படிக்க நேரம் பார்வையா இருக்கட்டுமே மாட்டி வச்சேன். அங்கிள், நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிங்க
உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை வாங்கிக்கிட்டு தானே வேலை செய்யறாங்க. வாங்குறாங்களே. யாரும் இதாம வேலை செய்யலையே. அப்புறம் எதுக்காக அவங்களோட உயர்வை நாம பாராட்டணும், மதிக்கணும்? தேவையில்லையே. எந்த தொழிலாளியாவது முதலாளியோட மேன்மையை நினைக்கிறானா? இல்லையே. அப்படி அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த படத்தை இங்க மாட்டுவோம். இப்ப அதை தூக்கி வெளியே போடுங்க. இந்த யதார்த்தமா தூக்கி மாட்டின படம். இதுக்குள்ளார எவ்வளவு பதார்த்தம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நம்ம முதலாளியம்மா வந்துட்டாங்களாமே, நாம போய் பார்க்க வேண்டாமா? ஆமா, இதுவரைக்கும் நாம யாரும் அவங்கள பார்த்தது இல்லையே. ஒரு நாளைக்கு யூனியன் சார்பில் வரவேற்பு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகிட்டா போகுது. சார், வரவேற்பு முக்கியம் இல்ல, நம்முடைய கோரிக்கைகளை வற்புறுத்தணும். இந்த ரவி சார் எப்ப பார்த்தாலும் தள்ளி போட்டுட்டே வர்றாரு. தொழிற்சங்கத்துல மீட்டிங் இருக்கு. ஏப்பா, நாள் பூரா ஃபேக்டரியில வேலை செய்யற, வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் ஓய்வு எடுத்து கூடாதா? நமக்காக மட்டும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, மற்றவங்க நலனுக்காகவும் வாழணும். யார் வந்திருக்காங்கன்னு வாங்க சார், உட்காருங்க. மிஸ்டர் பாலு, நேவல் ஆபீசர், என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட். என் ஒரே மகன் சங்கர் ஃபேக்டரியில வேலை பார்க்கறான். ஏன் சங்கர், நீங்க நல்லா படிச்சிருக்கலாமே. You would have become a doctor or engineer. இந்த வேலையை ஏன் செலக்ட் பண்ணீங்க? படிச்சவங்க எல்லாருமே டாக்டராகவும் இன்ஜினியராகவும் போயிட்டாங்க. இந்த மாதிரி வேலைகளை யார் பார்க்கறது? தன்னம்பிக்கையோட உழைச்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாங்கிறது என் நம்பிக்கை. அவன் எங்க வேணாலும் வேலை பார்க்கட்டும். தினம் 8 மைல் சைக்கிள்ல போயிட்டு வரான். ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்றோம், வேண்டான்னு சொல்றான். ஏன் சங்கர், ஸ்கூட்டர்ல போக இஷ்டம் இல்லையா? சார், எனக்கு நான் சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்க வச்சு ஆளாக்கினதோட பெற்றவங்க கடமை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பாரமா இருக்கலாமா? அதோட நான் உழைச்சு சம்பாதிச்சு செலவு பண்ணும் போதுதான் எனக்கு அதிக சந்தோஷம் கிடைக்கும். என் சம்பளத்துல நானே ஒரு ஸ்கூட்டர் வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டேன். குட் ராமதுரை, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யுவர் சன். சித்ரா கீழே இறங்கி வரும்போது பட்டாளத்தை சிப்பாயிங்க மாதிரி அப்படி டிப் டாப் பண்ணிக்கணும், தெரியுமா? லெஃப்ட் ரைட் போடுங்க. அடே யானை, யானை உனக்கு தெரியலன்னா சும்மா ரெண்டா யானை சாணம் மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறேன். ஹலோ, என்னம்மா? அங்கிள், நகை கடைக்கு போன் பண்ணி லேட்டஸ்ட் டிசைன்ல என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுங்க. இங்க இருக்கிறது எனக்கு ஒண்ணு கூட பிடிக்கல. அதுக்கு என்னம்மா, நகை கடையே வர வச்சிடுறேன். எனக்கு என்ன ஏன் சொத்தா போகுது? யார்? வாங்கம்மா, எங்க இருந்து வர்றீங்க? மாதர் சங்கத்துல இருந்து வரோம். மாதர் சங்கத்துல இருந்தா? ஏமா, மாதிரிக்கு ஒரு பொண்ணாவது ஒரு சேலை கட்டிட்டு வந்திருக்க கூடாதா? ஏமா சிரிக்கிறீங்க? என்ன சேவை செய்யறீங்க? அனாதை குழந்தைங்களுக்கு இலவசமா படிப்பு சொல்லி கொடுக்குறோம். உங்க குழந்தைகளுக்கு ஆயா சொல்லி தரேன். ஆயா சொல்லி தருதா? நல்ல சேவை தான். அப்புறம் குடிசை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சுகாதாரத்தை பத்தி சொல்லி தரோம். நாங்க செய்யற சேவையை நீங்க நேர்ல பார்த்துதான் புரிஞ்சுக்கணும். காலையில 8 மணிக்கு வீட்டு விட்டு புறப்பட்டா ராத்திரி 12 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வரோம். ஐயோ பாவம், உங்க புருஷமார்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன் சார்? ஏமா இப்படி சேவை சேவைன்னு ஊரு ஊரா சுத்திக்கிட்டே இருந்தா உங்க வீட்டை யாரு கவனிக்கிறது? வீட்டையும் கவனிங்க, அது ஒரு சேவை தான். அம்மா, நான் யதார்த்தமா சொன்னேன், வருத்தப்படக்கூடாது. பட்லர், என்னம்மா என்ன இது? எல்லாரும் யூனிஃபார்ம் ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கணும் அப்படி நீ தானம்மா சொன்ன? சர்வெண்ட்ஸ் தானே சொன்னேன். உங்களே சொன்னேன். முதல்ல போய் இந்த ட்ரெஸ் மாத்திக்கங்க. அவன் நல்லா இல்லையா? இல்ல. மேடம், who you are please? மேடம், நான் லேடிஸ் கிளப் செக்ரட்டரி. இவங்கெல்லாம் மெம்பர். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எங்க கிளப்ல மெம்பரா சேர்ந்தா எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கும். சாரி, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களை பிரசிடண்டா தேர்ந்தெடுக்க நாங்கெல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். ஓகே அங்கிள், என்னவா? இவங்க கிளப் பேருக்கு 5000 ரூபாய் ஒரு செக் போட்டு கொடுங்க. 5000? ஏமா, தர்மத்துக்கு ஒரு அளவு இல்லையா? காக்காய்க்கு சோறு வைக்கிறது கூட கையளவு தாமா வைக்கணும். அண்டாவில் வச்சோம்னா அண்டங்காக்கா தூக்கிட்டு போயிடும். எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னபடி செய்யுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? தேங்க்யூ மேடம். தம்பி, என்னையா வேலை நேரத்துல இப்படி தேவதாஸ் போஸ்ல இருக்க? தேவதாஸ் பார்வதி ஒத்து வர மாட்டேங்கிறாளே. எந்த பார்வதி?
நம்ம டெலிபோன் ஆபரேட்டர் உஷா இருக்கிறாளே, அவளை விட்டு விலகி போனா என்ன பார்த்து சிரிக்கிறா, அவகிட்ட நெருங்கி போனா முறைக்கிறா. அவ மனசுல என்ன மர்மம் இருக்குன்னு தெரியலையே. இவ்வளவுதானே. ஒண்ணு செய்யி, அவகிட்ட போய் வேறொரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி போய் சொல்லு. பலாருன்னு கண்ணத்துல அரவழுகும். பரவாயில்ல, காதலுக்கு கொடுக்கிற அட்வான்ஸ் அடிதானே. அடி அட்வான்ஸ்? ஆமா. அண்ணன் வாங்கிருக்கீங்களோ? அனுபவப்பட்டவன் நான் சொல்றேன். அத கேட்டதும் அவளுக்கு கோபம் வந்தா அவ உன்னை காதலிக்கிறான்னு அர்த்தம். கோபம் வரல உன்னை காதலிக்கலன்னு அர்த்தம். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அவளுக்கு கோபம் வந்தா காதலிக்கிறதாக அர்த்தம். ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. இப்பவே போய் அவளுக்கு கோபத்தை வர வளர்க்கிறேன். ஓஎஸ். குருநாதா, ஆசீர்வாதம். சென்று வருக மகனே, நீ வென்று வருக. உஷா, மேனேஜர் கேட்காம நான் வண்டி எடுக்கூடாதுங்க. நான் சொல்லிக்கிறேன், எடுங்க. மேனேஜர் விவரம் சொல்லி ஹாய் உஷா. ஹாய் கோபால், எங்க இந்த பக்கம்? லீலான்னு ஒரு பொண்ணு போன் பண்றேன்னா போன் வந்ததா? யாரும் போன் பண்ணலையே. போன் பண்றேன்னு சொன்னாலே. வரல. பண்றேன்னு சொல்றாங்க, பண்ண மாட்டேங்கிறாளுங்க. ஆமா, யார் லீலா? யார் தெரியுமா? 16 நிறையாத பருவமங்கை. இந்த லைலா மஜ்னு படம் பாத்தியா? அந்த லைலா மாதிரி அவ்வளவு அழகு. எங்க 2 பேருக்கும் பார்க்ல லவ் ஸ்டார்ட் ஆகி பீச்ல வளர்ந்து சினிமா தியேட்டர்ல போய் நிக்குது. ஒரு நாள் பாரு, செகண்ட் ஷோக்கு அவளை கூப்பிட்டு போயிருந்தேன். ஹை கிளாஸ் டிக்கெட்ல யாருமே இல்ல. அன்னைக்கு கரண்ட் கட்டு, 1 hour இருட்டு. அந்த இருட்டுல என்ன சிரிக்கிற? நான் சீரியஸா சொல்லிருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கிறிய. எனக்கும் வரும்னு பாத்தீங்களா? ஆமா, வரும்னு சொன்னாங்க படுவாரி. ஐயே, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் நீங்க ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆஹா உஷா. கோபால், அப்ப நீ நான் லவ்வோ லவ்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது. போலவே. ஹை கிளாஸ் டிக்கெட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரே ஜாலி. ராஜுக்கு கையில பலமான அடிபட்டு, உடனடியா அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அது இருக்கட்டும், நீ யார கேட்டு ஃபேக்டரி கார எடுத்துட்டு போன? ராமசாமி கிட்ட சொல்லிட்டு தான் சார் போனேன். ஓ, ராமசாமி தான் இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜரா? ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் உடனடியா அவன் உயிரை காப்பாத்தணுங்கிற அவசரத்துல தான் போயிட்டு. உயிரை விட இப்ப பெட்ரோல் விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, தெரியல? கொஞ்சம் மனுஷத்தன்மையோட பேசுங்க மிஸ்டர் சங்கர். அஜாகிரதையின் காரணமா ஒருத்தனுக்கு அடிபட்டா அவனுக்காக அனுதாபம் காட்டுங்க அவசியம் இல்ல. நீ ஒரு யூனியன் லீடருங்க கர்வத்துல அடிக்கடி ஆபீஸ் நிர்வாகத்தில் தலையிடுற, அது ஆபத்துல முடியும். பி கேர்ஃபுல். இதுவரைக்கும் நான் நியாயத்துக்காகத்தான் போராடி, அனாவசியமா என் மேல குற்றம் சாட்டாது. அனுமதி இல்லாம ஃபேக்டரி காரை எடுத்து போன குற்றம் தான். அதுக்காக நீ எனக்கு மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுக்கணும், இல்ல உன் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். நிலைமையை தெளிவா எடுத்து சொல்லியும் நீங்க என்ன பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் நடந்துகிட்டா அதுக்கு பணியை நான் தயாரா இல்ல. உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ஓ, ஐ see. ரவி, இந்த வருஷம் இத்தனை லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்திருக்கே, எதனால? எல்லாம் லேபர் ப்ராப்ளம் தான். அதுவும் இல்லாம இந்த யூனியன் லீடர் இருக்கானே, அவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான், நிர்வாகத்தை ஆட்டி வைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து பாரு, நம்ம ஃபேக்டரியில ஒரு தொழிலாளி கையில அடிபட்டு போச்சு. இவன் யாரையும் கேட்காம கார் எடுத்துட்டு அவன் டாக்டர் கூட்டிட்டு போயிட்டான். ஏன்டான்னு கேட்டு ரொம்ப திமிரா பதில் சொன்னான். நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். கரெக்ட், அப்படித்தான் செய்யணும். சார், மேனேஜர் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. சஸ்பெண்ட் பண்ணிட்டார். இப்ப எங்க இருக்க? பங்களால இருக்க. என்னது? எங்க லீடரே சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாரா? இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க யாரும் வேலையே செய்ய மாட்டோம். இது என் தனிப்பட்ட விஷயம். மேனேஜரை பார்த்து பேசுறேன், இல்லாட்டி முதலாளி அம்மா இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசுறேன். நீங்க போய் அமைதியா வேலை செய்யுங்க. வாங்க. மேடம், உங்களை யூனியன் லீடர் பார்க்க வந்திருக்காங்க. என்ன எதுக்காக இங்க வந்து பார்க்கணும்? சித்ரா, நான் சொல்ல சஸ்பெண்ட் பண்றேன்னு கெஞ்சுவா வந்து. ஓ, இத பாரு மேன், மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. கண்ட நேரத்துல காட்டான் மாதிரி வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. கரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முறையோட வந்து பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லு. எஸ் மேடம். நான் சொன்னது அப்படியே அப்ப சொல்லு மேன். எஸ் மேடம். கரெக்ட் சித்ரா, நீ இப்படித்தான் அவனை இன்சல்ட் பண்ண. அப்படியா சொன்னாங்க? ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. அடியாங்க தம்பி, அந்த அம்மா அதிகாரம் எங்களால தாழ முடியல. அள்ளி நாடி கெட்டாப்போ சாதாரண இந்த காலத்துல எங்களை போல தொழிலாளிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அதுலயே நீங்க யூனியன் லீடர், அந்த பதவிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் கொட்டத்தை அடக்கி காமிக்கிறேன். ஹலோ, சித்ரா ஹியர். குட் மார்னிங் மேடம், நான் யூனியன் லீடர் பேசுறேன். வாட் டு யூ வாண்ட்? உங்களை சந்திக்கலான்ட்டு வந்தேன். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முறையோட வர சொன்னீங்களா? அதான் எப்ப முறையோட சந்திக்கலான்ட்டு போன் பண்ணேன். என்ன சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேக்டரியில என்ன நடந்துகிட்டு இருக்கு, நேத்து என்ன நடந்தது, எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு பக்கம் மட்டும் விசாரிச்சுட்டு முடிவுக்கு வர்றது நல்லது இல்லைங்க. உங்களையே நம்பி இருக்கிற தொழிலாளிங்க குறைய சொல்ல வரும்போது அதை பொறுமையா கேட்டு பதில் சொல்றதுதான்
ஒரு நல்ல முதலாளிக்கு அழகு. ஒரு முதலாளி எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் யார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ நோ ஆல் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணத்துல நான் போன் பண்ணலைங்க. ஒரு நல்ல ஸ்தாபனம் தவறான நிர்வாகத்துல கெட்டு போக கூடாதுன்னு தான் ரவியை பத்தி உங்ககிட்ட விளக்கமா பேசணும்னு நினைக்கிறேன். I am not prepared to listen to you. இந்த காலத்து தொழிலாளிகளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காலத்து முதலாளிங்க கூட தான் எவ்வளவு லாபம் சம்பாதிச்சாலும் திருப்தி அடைகிறதே இல்லை. Why not? லட்சக்கணக்கில் முதல் போடும்போது அதிக லாபத்தை எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? அதிக லாபத்தை எதிர்பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அநியாய லாபத்தை எதிர்பார்க்கும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பமாகும். எது நியாயம் எது அநியாயம்னு ஆஃப்டர் ஆல் ஒரு லேபரர் சொல்லித்தானே எனக்கு தெரியணும். ஆஃப்டர் ஆல் தொழிலாளிங்க இல்லைன்னா ஆஃப்டர் ஆல் முதலாளிங்க கூட இல்லம்மா. யூ ஆர் ராங். முதலாளிங்க வேலை கொடுக்கலன்னா தொழிலாளிங்க பட்டினி கிடந்ததா சாகணும். தொழிலாளிங்க பட்டினி பசியோட வேலை செய்யலன்னா முதலாளிகளே உருவாயிருக்க முடியாதுமா. அவன் மாடா உழைச்சாத்தான் நீங்க மாளிகையில இருக்கலாம். அவன் இடுப்போடைய பாடுபட்டாத்தான் நீங்க இம்பாலா கார்ல போகலாம். அவன் கொதிக்கிற வெயில்ல வேர்வையை கொட்டாத்தான் நீங்க குழுகுழு ஊட்டியில ஜிலுஜிலுன்னு காத்து வாங்கலாம். பரவாயில்லையே, பேச்சுல அலங்காரம் இருக்கு, ஆனா அர்த்தம் தான் இல்ல. இந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே என் ஃபாதருக்கு எஸ்டேட், பங்களா, இம்பாலா கார் அத்தனை இருந்தது மேன். மை ஃபாதர் வாஸ் a multi-millionaire, don't you know? தலைமுறையாவே நாங்க பணக்காரங்க. அப்படின்னா தலைமுறையாவே ஏழைங்களை சுரண்டிட்டு வர்றீங்கன்னு சொல்லுங்க. நாங்க போடுற பிச்சையில பழிச்சுட்டு இருக்கும் போது உனக்கு இவ்வளவு திமிரா? சம்பளம் கொடுக்கறதே பிச்சை போடுறதா நினைச்சா அந்த திமிர அடக்க கொஞ்சம் திமிராத்தான் பேசியா. என்ன ஏன் திமிர நீ அடக்க போறியா? இந்த சித்ராவை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மரியாதையா உன் வேலையை காப்பாத்திக்க. நேர்கொண்டு போன்ல பேசி என்ன டிஸ்டர்ப் பண்ண I will be forced to take very drastic action. Understand? ஹலோ ஹலோ ஹலோ, துணிச்சல் இருந்தா கடைசி வரைக்கும் பேசிருக்கணும். ஏடியர் என்னப்பா தகராறு? ஒண்ணு இல்லம்மா, இந்த மேனேஜர் ரவி என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டான். இந்த முதலாளி அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. பார்த்து சொல்லலான்ட்டு போனா பார்க்கவே முடியாதுட்டாங்க. போன் பண்ணா நம்ம ஜார்மன்னர் பரம்பரையில வந்த பெரிய சீமாட்டி மாதிரி திமிரா பேசுறாங்க. இதை சும்மா விட போறது. சங்கர், நீ ஒரு தொழிலாளி மட்டும் இல்ல, பொறுப்பா ஒரு தலைமை பதவியில இருக்கிறவன். அப்படி இருக்கும்போது பொறுமை அதிகமா வேணும். உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா எல்லாரும் தானே பாதிக்கப்படுவாங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு எல்லாரும் சமாதானமா போறதுக்கு பாருங்க. என்ன நீ ஸ்கூட்டர் ஓட்டுற? ஓட்டுறேன், ஏரோப்ளேனே ஓட்டுவேன். பிளைனா எப்படி? எங்க சித்ராக்கு சொந்தமா ஏரோப்ளேனே இருக்கு. நான், எங்க அண்ணன், சித்ரா 3 பேருமே ஏரோப்ளேன் ஓட்டுவோம். நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு ஆகாயத்துல பறக்கலாமா? ஆகாயத்துல பறக்கிறது அப்புறம். இப்ப நான் ரொம்ப சூடா இருக்கிறேன். கூல் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். எங்க போலாம்? ஓகே, தெளிக்க நான் ஓட்டுறேன். சீக்கிரங்க, அப்பா பாத்துட்டு போறேன். உட்காரு. ஆஹா, ஒவ்வொருத்தரும் ஸ்கூட்டர் வாங்க ஏன் குடிக்கிறான்னு இப்பதான் தெரியுது. ரொம்ப அடிக்கிறாரு. என்னமா அது? ஆட்டுக்கும் போட்டு மனுஷனுக்கும் போட்டு ஸ்கூட்டருக்கும் போட்டா என்னப்பா இது? முதல் தரம் போறேன். இத பாரு, ஃபாஸ்டா போகாதே, மெதுவா போ. சரி. மெதுவா. என்னங்க வண்டி எண்டி வருதா பாருங்க, அவன் வரான். ரைட் நீங்க யாருங்க? ரோட்ல யாரும் வராதீங்க. மெதுவா. என்னங்க, அவன் போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இல்ல ரங்கநாயகி, ரோட்ல போறவங்களை நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. சித்ரா, நீங்க வந்து எப்படி? கார் திடீர்னு நின்னு போச்சு. என்ன ட்ரபிளோ தெரியல. அது பரவாயில்ல, நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போ, நாங்க காரை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரோம். ஓகே. ஆமா, இது யாரு? இது யாரும் இல்ல, இது பாய். பாய் இல்லங்க, பாய். பாய் ஃப்ரெண்ட் தானே. கோச்சுக்காத. நான் ஏன் கோச்சுக்கு போறேன்? நீதான் ஸ்கூட்டர் கொடுத்துருக்கே. இருந்தாலும் be careful, understand? உஷா, ரிப்பேர் ஆன காரா இருந்தாலும் இம்பாலா அனுபவிப்போம். பார்த்தாங்க வந்தேன். பாத்துக்கிட்டே வந்து மோதினீங்களா? சாரி மேடம். என்ன சாரி மேடம்? சடன் பிரேக் போட்டு நிறுத்தலன்னா என் கதி என்ன இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? நீங்க கீழே விழுந்து நான் மேல விழுந்து ஒரு கலாட்டாகி ஒரு மாதிரி ஆயிருக்கும். கிண்டலா? ஒழுங்கா ஓட்ட கத்துக்கிறதுக்கு முன்னாலே ஏன் மேன் ரோட்ல வரீங்க?
வீட்டுக்குள்ளே ஓட்டி கத்துக்க முடியாதுங்களே. சாயலாங்கடல ஒரு ஓட்ட ஸ்கூட்டர் எடுத்துக்க வேண்டியது, சாலரை தூக்கி விட்டுக்க வேண்டியது, கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டிக்கிட்டு வர வேண்டியது, யார் மேல மோத விட்டு சாரி மேடம் பல்ல காட்ட வேண்டியது. கத்துக்குட்டி. என்னது கத்துக்குட்டியா? பார்த்து வரக்கூடாது. பார்த்துதான் சார் வந்து பார்த்துக்கிட்டே வந்துதான் போதுங்களா? ரொம்ப சாரி சார். என்ன சாரி சார்? நான் கீழே விழுந்திருந்தா என்ன ஆகுறது? நீங்க கீழே விழுந்து நான் உங்க மேல விழுந்து ஒரே கலாட்டாவாயி ஒரு மாதிரி ஆயிருக்கும். காயிலாங்கடையில ஒரு ஸ்கூட்டர் வாங்கிக்க வேண்டியது, கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டிட்டு வந்து ஏன் மாதிரி ஆள் மேல மோதிட்டு சாரி சாப்பிட்டு பல்ல அடிக்க வேண்டியது. கத்துக்காத குட்டி. என்ன சார் நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு நீங்க சொல்றீங்க? என்ன நடந்து போச்சா? துள்ளிட்டு வந்த என் ஸ்கூட்டர் தள்ளிட்டு போற அளவுக்கு ரிப்பேர் ஆகி போச்சு. பொல்லாத ஸ்கூட்டர், மண்ணாங்கட்டி ஸ்கூட்டர். இதுக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க, பணத்தை விட்டுறேன். உங்க பணம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை என் ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணி கொடுங்க, அது ஓடணும். அவ்வளவுதானே? அப்படின்னா அதை தள்ளிட்டு போய் ஒர்க் ஷாப்ல விடுங்க, ரிப்பேர் சார்ஜ் நான் கொடுத்துறேன். ஆக்சிடென்ட் பண்றது நீங்க, தள்ளிட்டு வர்றது நானா? நான் என்ன வீட்டு வேலைக்காரனா? அம்மா மகாராணி, நான் உங்க ஸ்கூட்டர்ல போறேன், நீங்க ஏன் ஸ்கூட்டரை தள்ளிட்டு வந்து ரிப்பேர் பண்ணி கொடுங்க, இல்ல நடக்கிறதே வேற. என்ன சார் இது? தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட இப்படி தகராறு பண்றீங்க? ஏன் தனியா வந்து மேல மோதுனீங்க? இப்ப நீங்க தள்ளிட்டு வரல, இங்க கொலை விடும். கொலையா? ஆமா, பட்டப்பகலில் பருவப்பெண் படுகொலை. நேத்து பத்திரிகையில படிக்கல, அது இந்த இடத்துல தான். தள்ளிட்டு வாங்க. என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. தனியா விட்டுட்டு போவனா? தள்ளிட்டு வாங்க. ராஜா வந்தார் ரோட்டோரமா, ராஜாத்தி வந்தாளே ஊர் கோலமா, ஊரும் ரோடும் உன் சொந்தமா, உன் வேகம் என்னிடம் செல்லாதம்மா. ராஜா வந்தார் ரோட்டோரமா, ராஜாத்தி வந்தாளே ஊர் கோலமா, ஊரும் ரோடும் உன் சொந்தமா, உன் வேகம் என்னிடம் செல்லாதம்மா. ஆத்திரம் சாய்ந்தால் பாலேதம்மா, ஆத்திரம் மிகுந்தால் அறிவேதம்மா. ஆத்திரம் சாய்ந்தால் பாலேதம்மா, ஆத்திரம் மிகுந்தால் அறிவேதம்மா. ஏ சீதா ஏ ராதா வாருங்களே, இம்மானை பெண்மானாக மாற்றுங்களே. அச்சம் கெட்டால் வேணும் கெட்டால் மிச்சம் என்ன பெண்ணே, ஒரு கண்ணம் என சொர்ணம் என உன்னை நினை கண்ணே. அச்சம் கெட்டால் வேணும் கெட்டால் மிச்சம் என்ன பெண்ணே, ஒரு கண்ணம் என சொர்ணம் என உன்னை நினை கண்ணே. கல்யாணம் ஆகாத முன்னே பெண் கல்லாக கூடாது சொன்னேன். ஏ சீதா ஏ ராதா வாருங்களே, இம்மானை பெண்மானாக மாற்றுங்களே.
கரும்பு எப்போது இரும்பாச்சு, கலைமான் எப்போது புலியாச்சு. கரும்பு எப்போது இரும்பாச்சு, கலைமான் எப்போது புலியாச்சு. ஏசிதா ஏராதா வாருங்களே, இம்மானை பெண்ணானாக மாற்றுங்களே. கொண்டையிட்டு தண்டையிட்டு கொஞ்சம் இளம் வஞ்சி, அவன் சண்டையிட்டால் ஓடிவிடும் சாமிகளும் அஞ்சி. கொண்டையிட்டு தண்டையிட்டு கொஞ்சம் இளம் வஞ்சி, அவன் சண்டையிட்டால் ஓடிவிடும் சாமிகளும் அஞ்சி. அடுப்பினிலே வளையட்டுமே இடுப்பு, நல்ல அடக்கத்தையும் கொடுக்கட்டுமே படிப்பு. அடுப்பினிலே வளையட்டுமே இடுப்பு, நல்ல அடக்கத்தையும் கொடுக்கட்டுமே படிப்பு. ஏசிதா ஏராதா வாருங்களே, இம்மானை பெண்ணானாக மாற்றுங்களே. ராஜா வந்தார் ரோட்டோரமா, ராஜாச்சி வந்தாளே ஊர் கோலமா. ஊரும் ரோடும் உன் சொந்தமா, உன்னேகம் என்னிடம் செல்லாதம்மா. என்ன எப்படி நீங்க தொடலாம்? ஏற்கனவே இன்ஜின் ரிப்பேர், பாடி ரிப்பேர் ஆயிடக்கூடாதுதான். மிஸ்டர், என் பாடியை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் ஸ்கூட்டர் பாடியை சொன்னேன். இருந்தாலும் நீங்க சாயும் போது உங்க பொன்னான மேனி புண்ணாயிடக்கூடாதுன்னு நான் அப்படியே பயந்து பதறி கதறி உதவி துடிச்சு போயிட்டேன். ஆஹா, ரொம்பதான் அக்கறை. இவ்வளவு தூரம் என்ன ஸ்கூட்டரை தள்ள வச்சு என் இடுப்பை ஒடிச்சதும் இல்லாம இதுல பரிதாபம் வேறையா? என் கை கால்லாம் ஓஞ்சு போச்சு. இனிமே என்னால தள்ளிக்கிட்டு வர முடியாது. ஐயோ பாவம், என் வீடு பக்கத்துல இருக்கு, நான் எடுத்துட்டு போயிடுறேன், நீங்க போலாம். ஆள விடுங்க. மேடம், என்ன நாளைக்கு இதே நேரத்துல இதே ஸ்கூட்டர்ல இதே இடத்துல நான் வருவேன். நீங்க மறுபடியும் வந்து மோதணுமா? மை காட், வேண்டவே வேண்டாம். உண்மையே இந்த மோதலை நீங்க விரும்பலையா? எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். நான் வரேன் 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 நின்றுட்டே இருந்தா நான் ஒண்ணு உங்களுக்காக நிக்கல. இப்போ நான் எதுக்காக நின்ன? என் போட்டு சாவி. என்ன இது? உங்க ஸ்கூட்டர் கெட்டு போலியா? ஸ்கூட்டர் கெட்டு போகல, மனசுதான். உங்களை மீட் பண்றீங்களா? யூ யூ நான் ஒண்ணு கேட்க போறேன், கோச்சுக்க மாட்டியே? சரியா போச்சு. நான் எப்பவுமே கோவக்காரன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, எப்பவுமே சீரியஸா இருக்கிற நீ இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இருக்கியே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லை. ஒண்ணு இல்லைன்னு உன் உதடி சொல்லுது, ஏதோ இருக்குன்னு உன் கண்ணு சொல்லுதே. உண்மைதாண்டி, எப்போதுமே என் நினைவை விட்டு நீங்காத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அப்போ யாரையோ சந்திச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்ச? எல்லாம் சொந்த அனுபவம் தான். என் ஃப்ரெண்ட சந்திச்ச பிறகு இப்படித்தான் நேரம் கெட்ட நேரத்துல அர்த்தம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூட இது தாண்டி முதல் சந்திப்பு, ஆனா அபூர்வமான சந்திப்பு. எங்க எப்படி சந்திச்சேன்? நான் ஒரு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தேன்டி. எதுக்கு அவரும் இன்னொரு ஸ்கூட்டர்ல எல்போர்ட் போட்டுக்கிட்டு வந்தாருடி. ஒரு ஸ்லைட் டேஷ், டேம்பார் டோஸ். அப்படியே ஸ்டன் ஆயிட்டாருடி. அப்புறம் அப்புறம் ஒரு த்ரில்லிங் சேஸ், ஆனா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சேஸ். another டேஷ், பதிலுக்கு அவரு கொடுத்தார் பாரு டோஸ். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன்டி. உடனே உனக்கு கோவம் வந்திருக்குமே? அதானே, எனக்கு கோவம் வந்திருக்கணும். ஆனா உள்ளூரை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன்டி. அவர் என்ன ஸ்கூட்டரை தள்ள வச்சு படாது பாடுபடுத்திட்டாரு. என்ன இவ்வளவு இன்சல்ட் பண்ணியோ எனக்கு அவர் மேல கோவமே வரலையே. அது ஏண்டி? அதான் கிண்டல் பண்ணும்போது ஆனந்தமும் கிட்ட நெருங்கும் போது கோபமும் வந்தா அது கண்டிப்பா லவ் தான். இது அதுதான் வேறியா? சந்தேகம் வேறியா? ஆமா, அவர் யாரு? அவர் யாருன்னா எனக்கு தெரியாதுடி. ஆனா மறுபடியும் மறுபடியும் அவரை பார்க்கணும் போல தோணுது. அது ஏண்டி? சித்ரா, தபாலுக்கு தான் அட்ரஸ் தேவை, இதயத்துக்கு அது தேவையே இல்லை. சேர வேண்டிய இடத்துல தானே போய் சேர்ந்துடும். அதுக்கு பேரு தான் டிவைன் லவ். நான் ஒண்ணு அவரை லவ் பண்ணல. ஆஹா ஆஹா, இதெல்லாம் வேணாங்கிறது. எந்த காலத்துல நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டோம். என்ன அங்கிள்? யூனியன் லீடர் இருக்கிறானே, ஏன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருக்கானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகள்லாம் உன்னை பார்க்கணுமா, உனக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கணுமா. உன் சம்மந்தம் கேட்டு லெட்டர் எழுதியிருக்கிறான். எனக்கு ஒரு மாலையை போட்டு கை தட்டிட்ட
மகிழ்ச்சியில் அப்படியே மயங்கி போயிடுவேன். அந்த நேரம் பார்த்து மகதிரி நீட்டி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு பாக்குறானா? அதுதான் இந்த சித்ரா கிட்ட நடக்காது. என்ன காக்கா பிடிக்க வேண்டாம், ஒழுங்கா அவங்க டியூட்டியை பார்க்க சொல்லி எழுதி போடுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார் இது? முதலாளி அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்து நம்ம கோரிக்கையில எல்லாம் சொல்லலாம்னு பார்த்தா அந்த அம்மா இவ்வளவு திமிரா பதில். ஹாய் கோபால். ஐயோ இங்க பாருங்க. ஏன்னா நீ என்ன தண்டால எடுக்கிறியா? எவன் குடும்பமாவது நாசமா போட்டுன்னுட்டு மண்ணை வாரி அடிக்கிறியா? அவர் இருந்தா நாம சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா? ஆமா கோபால். இரு, இடங்கள் அனுப்பிச்சிட்டு வரேன். எப்படி? இங்கேயே நில், கவனி, வந்ததும் காதலி. என்னடா இது தண்டாலடா? என்னங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என் உடம்புல சர்க்கரை இருக்குதான், டாக்டர் உடம்ப குறைக்க சொல்லியிருக்காரு, அதனால நான் தண்டால் அடிக்கிறேன். அதையே உட்காந்து எந்திரிக்கிறான். 251 கிலோ சதை அதிகமா இருக்குதான், அதனால உடம்ப குறைக்க சொல்லி முதலாளி அம்மா உத்தரவு. இப்படி எல்லாம் செஞ்சா உடம்பு குறையாது. அது நிக்குது பாருங்க குதிரை, அது மேல ஏறி குதிரை சவாரி செஞ்சீங்கன்னா உடம்பு குறையும். அட என்னப்பா இந்த வயசுல குதிரையை ஓட்டு கழுதையை ஓட்டுன்னு? அட என்னங்க நீங்க குதிரையை நீங்களா தூக்க போறீங்க? உங்களை தாங்க குதிரை தூக்குது, உடம்பு குறையுங்க. நீங்க போங்க, நீ போப்பா, முள்ள போ. பையா இறங்கடா. பையாவா? என்ன பார்த்தா பையான்னு சொல்ற? எனக்கும் காலகாலத்துல ஒரு கல்யாணம் நடந்தா ஒன்ன மாதிரி ஒரு பையன் இருப்பாயா. பையான்னு சொல்லாத, ஐயான்னு சொல்லு. அட மயில் கல்ல மாதிரி இருந்துட்டு உங்களுக்குமா கோவம் வருது? சரிடா வாங்க, எனக்கு முள்ள 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 வாங்க. ஏனையில படுத்து தூங்குங்க, போங்க. குதிரைக்காரர இவங்க 2 பேரும் ஏத்திக்கணும். என்ன கேக்குற? ஏங்க உங்க அண்ணன் தாங்க. இல்லீங்க, என் முழப்பில பண்ணி போட்டாதீங்க, என் குதிரை தாங்காது. அட வேணப்பா, விடப்பா, வா. இருங்க இந்தாப்பா, 2 பேர் இல்லப்பா, இவரை மட்டும் ஏத்திக்க. இவரை மட்டும் ஏத்திக்க, அவரு வேணாம். போய் ஏறுங்க போங்க. என் உடம்பு குறையறதுக்கு, ஓ உடம்பு குறையறதுக்கு நீ கருவாலத்தை புடிச்சிட்டு முன்னாடி ஓடு. இப்படி வாங்க, இப்படி வாப்பா. ஒரு கை கொடு, ஒரு கை. நீங்க அப்படி உட்கார்ந்து வேர்க்கல்ல வாங்கி சாப்பிடுங்க, மாமா வந்துருவார். என்னங்க இது? தேசிங்க ராஜா மாதிரி எங்க அப்பா குதிரை மேல ஏறிட்டு எங்க போறாரு? சமயத்தை சிறை எடுத்துட்டு வருவாரு. தேசிங்க ராஜனா சமயத்தை சிறை எடுத்தா பிருத்திவிராஜா அவருடைய புள்ள ராஜ் கபூரம். அதான் இப்ப நமக்கு பேச்சு. இந்த உஷா இங்க உட்கார. குதிரைதானா இது? உஷா, இந்த அழகான நீலக்கடலை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது? தவறி விழுந்தா தப்பிக்க முடியாதுன்னு தோணுதுங்க. ஐயோ, நீச்சல் உடையில நம்ம 2 பேரும் குளிக்கிற மாதிரி உனக்கு தோணலையா? எங்க எங்க அப்பா எங்க போயிருக்காரு? மாமல்லபுரம் மகாராஜா கிட்ட மானியம் கேட்க போயிருக்காரு. உன்னை உளமாற காதலிக்க, உயிருக்குயிரா காதலிக்க, யார் இருத்தாலும் இந்த உலகமே இருத்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆமா சாந்தா, இது சத்தியம். இது நான் உங்களை நம்பவே மாட்டேன். கோபால், நாம எப்ப ஹனிமூன் போறது? நமக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? எனக்கு அதே ஞாபகமா இருக்கு. பூஷா, இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நாம 2 பேரும் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே தோணும். அண்ணே, அந்த சொர்க்கத்திலேயே குதிரை எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அண்ணே. கண்ணே, நான் உன்னை நம்பித்தான் இருக்கேன். அண்ணே, நான் என் குதிரை நம்பித்தான் நான் இருக்கேன். கண்ணே, அண்ணே. அடே அடே அடே, கச்சேரியில கழுத பூந்து கலைக்கிற மாதிரி ஏன்டா இங்க செட்டப்ப கலைக்கிற? எங்கடா வந்த? என் குதிரையை காணோம் அண்ணே. ஐயோ, குதிரை மட்டும் தனியா வருது. இது மட்டும் தெரியாது. ஐயோ, குதிரை மட்டும் தனியா வருது. அப்பாவை காணுமே. ஐயோ, எங்க போனாரு உங்க அப்பா? அங்க பாரு. அப்பா, அப்பா, என்னாச்சு? குதிரை மேல போனீங்க, யானை மேல வர்றீங்க. குதிரையாது கீழே தள்ளி குடியும் பறிக்கிற. ஐயோ, என் குதிரையை பார்த்தா நீ கழுதன்னு சொல்ற? என் குதிரை மேல ஏறி உன்னால சவாரி போட முடியாதுன்னு சொல்லியா? கழுதையா கழுத? உன் பொண்ணுலையா கழுத? அயோக்கிய பையன் அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு விடு. யார கழுத நீ? பின்ன யாரை பார்த்தியா சொல்ற? உன் பொண்ணு இவரு சேர்ந்துக்கிட்டு அந்த கார் மேல ஏறிக்கிட்டு காலு மேல காலை போட்டுக்கிட்டு லவ் பண்றாங்க, காதல் பண்றாங்களாம். காதல் லவா பண்ணு. ஆமாப்பா, நான் அவரைத்தான் காதலிக்கிறேன். அவரை எவரை தோவர உன்ன ஒரு லட்சாதிபதி கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பிச்சைக்கார பேருக்கு அந்த சான்ஸ் கிடையாது. வா வீட்டுக்கு நீ. உஷா, காதலிச்சா விட மாட்டேன். விட மாட்டேன். உஷா, உன்னை நான் காதலிச்சா விட மாட்டேன். உஷா, மேல விழுந்துறாரா?
காசு தானே வேணும் இந்தடா உடம்பேறா. ஏப்பா கல்யாணம் பண்ணணுங்கிற அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? இருக்கு. எவன் எனக்கு பொண்ணு தருவான்? உங்களுக்கா சொன்னேன். சித்ரா வந்ததும் எனக்கு அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா, யதார்த்தமா சொன்னேன். அவன் என்னடா அமெரிக்காவில இருந்து வந்த உடனே ஆளே மாறிட்டா. எதுக்கு எடுத்தாலும் தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு குதிக்கிறான். அண்டர்ஸ்டாண்டுங்கிறான். கிட்டவே நெருங்க பயமா இருக்குது. இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி? வா ப்ளீஸ், இன்னைக்கு அவ வந்தது எப்படியாவது பேச்ச ஆரம்பிங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் சார் நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? நான் யதார்த்தமா கேட்டேன்மா. பயந்துட்டீங்களா? என்னமோ தெரியல அங்கிள், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் போல தோணுது. நீ சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேம்மா. சொல்லுங்களேன். ரவி பயலுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஓ ஜாலி குட். வேஷா செய்யுங்களே. ஆஹா டேய், நீ அரசகார பயடா. சித்ரா கூட ஒத்துக்கிட்டுதா. என்ன சொல்றீங்க? அம்மா உன் ஜாதகத்தையும் பழைய ஜாதகத்தையும் காட்டினேன், பொருத்தமா இருக்குன்னு சொன்னா. அங்கிள், நான் இப்படி பேசுறேன்னு வருத்தப்படாதீங்க. நான் எதையுமே ரொம்ப ஓப்பனா சொல்லக்கூடியவன். ரவிக்காக வேற ஒரு பொண்ணை பாருங்க, எங்க வேணாலும் பாருங்க, அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணேன். சரிம்மா. ஆமா, நீ யாரதாம்மா கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு கணவரா வரப்போறவர் என் ஃபேக்டரியை கட்டி காக்கக்கூடியவரா இருக்கணும். முதலாளிங்கிற ஸ்தானத்துக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவரா இருக்கணும். அப்படிப்பட்டவரை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். என் கல்யாண விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. சித்ரா, நான் தலையிட வேண்டாம் தான் சொன்னேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஏப்பா சித்ராவை கட்டிக்க எனக்கு என்னப்பா தகுதி இருக்கு? ஏன்பா சொல்ல கொடுக்குறீங்க? ஐம் சாரி சித்ரா, எனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது. எங்க அப்பா இப்படி கேட்டதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கேட்டதுல ஒண்ணும் தவறில்லை. ஆனா திரும்பவும் இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கவும் கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட். ஏண்டா அரைப்புத்திக்கார பயல, ஏண்டா ஏடா அவ மத்தியில காலை வாரி விட்டுட்டேன். நீ ஆசைப்பட்டேன்னு தான் நான் யதார்த்தமா கேட்டேன். அப்பா இனிமே யதார்த்தமா இருந்து புண்ணியம் இல்ல, கொஞ்சம் அர்த்தத்தோடய நான் நடந்துட்டு பல்ல கட்டிக்கிட்டு பின்னாலே வந்துடுறதானா? இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணித்தான் ஆகணும். வேற வழியே இல்ல. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் உங்களை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அந்த விஷயத்துல இதை வச்சுட்டு வந்துட்டீங்க, இதை கொண்டாந்து கொடுக்க கூடாதா? ப்ளீஸ் அதை கொடுத்துருங்க. கொடுக்க மாட்டேன். ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா வாயில வந்து ஓடி பேசுறதா நீங்க போலீஸ் கிட்டே வாங்கிக்கீங்க. சார் ப்ளீஸ் சார், அதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் கொடுத்துருங்க. முடியாது. ப்ளீஸ் சார். முடியாது முடியாது. ஏதோ தெரியாம பேசிட்டேன், அதை கொடுத்துருங்க. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், அப்பதான் கொடுப்பேன். மன்னிப்பா கேட்கணும்? கேட்க வைக்கிறேன். கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள். என்னம்மா என்னம்மா? பாருங்க, நாங்க உட்காந்து இந்த மேகசினை படிச்சுட்டு இருந்தேன். அதோ போறாரு அந்த ஆள் வந்து என் பக்கத்துல உட்காந்தாரு. திருப்பி பார்த்தா என் ஹேண்ட்பேக் காணோம். அதானே பார்த்தேன். அட கூப்பிட்டு விசாரிங்க சார். அடையாளம் சொல்ல முடியுமா? ஹேண்ட்பேக் கருப்பா இருக்கும், நடுவில் சிகப்பு கோடு இருக்கும், உள்ள 300 ரூபாய் பணம் இருக்கும். 300 ரூபாய் பணமா? அது போது அந்த கேஸ் பிடிக்க. சும்மா கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி கபக்குன்னு அமுக்கி போடுறேன். என்ன போங்க சார். மிஸ்டர், கையில என்ன பை? அது தெரியுது. கருப்பு கலரு, சிவப்பு கோடு, உள்ள பணம். நடங்க. எங்க? மாமனார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட. மாமனார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட? அடவே, இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர், உங்களை பார்த்தா ஆபீசர் மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏன் சார் இதெல்லாம்? எதெல்லாம்? ஆமா, பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் சரியா இருக்கு. ஆனா இந்த போட்டோ. அன்பு காதலிக்கு ஆறுயிர் பரிசு. போட்டோல ரொம்ப அழகா இருக்கீங்க சார். என்ன ரசனை வேண்டி கிடக்குது? அது எப்படி என் பேக்ல வந்ததுன்னு கேளுங்க. அதானே, எப்படி வந்துச்சு? அதுல என்ன எழுதி இருக்கு? அன்பு காதலிக்கு கொடுத்துட வேண்டியதானே. இதெல்லாம் நீங்களே பாத்துக்கணும் சார். இந்த காலத்து காதலர்கள் கவர்மெண்ட்ல கட்டின அணைக்கட்ட விடுறதில்ல, கார்பரேஷன் பூங்காவை விடுறதில்ல, கடற்கரையை விடுறதில்ல. கான்ஸ்டபிளா என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? பப்ளிக் சர்வெண்ட இப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்றது சட்டப்படி குத்தம். இன்னொரு தடவை இப்படி செஞ்சீங்க கேஸ் எழுதிடுவேன். நான் போன உடனே நல்லாவே. இத நானே எடுத்துக்கிட்டுமா? வந்தாக வேண்டும். வான்முகில் போன்றவள் நான், உன்னை வாங்கிடும் பூமியும் நாம் தான் கண்ணே. மலைகளில் மேகங்கள் ராகங்கள் பாடும், மழை துளி மண் மீது வந்தாக வேண்டும்.
தனிலே நாளும் விடை கூறும் அந்த வேலை தனிலே ஓடம் இது ஓடும் இந்த ஓடை தனிலே நாளும் விடை கூறும் அந்த வேலை தனிலே வளைக்கரம் அணைக்கையிலே வளைக்கரம் அணைக்கையிலே வாலிப நாடகம் காண்போம் கண்ணா மலைகளில் மேகங்கள் ராகங்கள் பாடும் மழை துளி மண் மீது வந்தாக வேண்டும் வைகாசி நிலவே நீ கைவீசி நடைபோடு சொர்க்கத்தின் பக்கத்திலே நாளை மணமாலை இரு தோளை தழுவும் மோகம் எனும் ராகம் இரு தேகம் பழகும் நாளை மணமாலை இரு தோளை தழுவும் மணிவிழி மயங்கிடுமோ மணிவிழி மயங்கிடுமோ மந்திர பூஜைகள் கண்ணா மலைகளில் மேகங்கள் ராகங்கள் பாடும் மழை துளி மண் மீது வந்தாக வேண்டும் வான்முகில் போன்றவள் நான் உன்னை வாங்கிடும் பூமியும் நான் தான் காணேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு? நம்ம ஃபேக்டரியில ஒரு தொழிலாளிக்கு கையில அடிபட்டுச்சுன்னு சொன்னேன்ல. ஆமா. டாக்டர் அட்வைஸ் பேர்ல இப்ப அந்த தொழிலாளியோட கையே எடுத்தாங்க. ஓ. அதனால அவன் 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கோரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். நோட்டீஸ் அனுப்புனது அவன் தான். ஆனா அவன் அந்த மாதிரி செய்ய தூண்டினது யூனியன் லீடர். அதனால அந்த யூனியன் லீடரை பார்த்து ஒரு மாதிரியா பேசி இத 10,000 ரூபாயில முடிச்சிடலான்னு பாக்குறேன். நீ என்ன சொல்ற? நாம எதுக்காக குறுக்கு வழியில போகணும்? நேரடி அந்த தொழிலாளிய நானே பார்த்து பேசி அந்த யூனியன் லீடர் முகத்துல கரிய போச்சுறேன் பாரு. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி டிப்ளமேட்டிக்கா டீல் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க. இப்ப அந்த தொழிலாளி எங்க இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல. முதலாளி அம்மா வராங்கயா? பரவாயில்ல. இட்ஸ் ஆல் ரைட். அப்படியே படுத்துக்கங்க. ஆமா, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லங்கம்மா. ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்லியிருந்தா பெரிய நர்சிங் ஹோம்ல சேர்த்து நல்ல டாக்டர் வந்து பார்க்க சொல்லிருப்பேனே. ரவி, உடனே நம்ம ஃபேமிலி டாக்டர் போன் பண்ணி வந்து அட்டெண்ட் பண்ண சொல்லு. உங்களுக்கு இவ்வளவு நல்ல மனசு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சுமா. அடி பைத்தியக்காரி, ஆட்டு தலையில மஞ்சள் தண்ணியை ஊத்தி பொங்கலை பூவை சுத்துறாங்கன்னா அதுக்கு அலங்காரம் செய்யறாங்கன்னு அர்த்தம் இல்ல, அது கழுத்தையும் அறுக்க போறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். பாருங்கம்மா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா புரியுது, ஆனா உங்க வீட்டுக்காரருக்கு புரியல. அம்மா, உங்க வீட்டுக்காரரு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. கோர்ட் வரைக்கும் போனா தீர்ப்பு எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஆமாம்மா. அதனாலதான் சொல்றேன், என்கிட்டயே நேரடியா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ரவி, இதோ இதுல 5000 ரூபாய் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு சமாதானமா போங்க. இந்தாங்கம்மா, எங்க யூனியன் லீடருடைய சம்மதம் இல்லாம எந்த சமாதானத்துக்கு நான் வர மாட்டேன். யூனியன் லீடர், யூனியன் லீடர், யூனியன் லீடர். உங்களை வாழ வைக்கிற முதலாளியை விட அந்த யூனியன் லீடர் பெருசா போயிட்டானா? யாருமே அந்த யூனியன் லீடர்? இங்க வந்திருக்காரு யூனியன் லீடர். முதலாளி அம்மா சமாதானத்துக்கு வந்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த மோதலை நீங்க விரும்பலையா? எது நியாயம் எது அநியாயம் ஆஃப்டர் ஆல் ஒரு லேபரர் சொல்லித்தானே எனக்கு தெரியணும். ஆஃப்டர் ஆல் தொழிலாளிங்க இல்லைன்னா ஆஃப்டர் ஆல் முதலாளிங்க கூட இல்லம்மா. யூ ஆர் ராங். முதலாளிங்க வேலை கொடுக்கலன்னா தொழிலாளிங்க பட்டினி கிடந்ததான் சாகணும். தொழிலாளிங்க பட்டினி பசியோட வேலை செய்யலன்னா முதலாளிகளே உருவாயிருக்க முடியாதுமா. ஷட் அப்.
நாங்க போடுற பிச்சையில பழிச்சுட்டு இருக்கும் போது உனக்கு இவ்வளவு திமிரா? உண்மையிலேயே இந்த மோதலை நீங்க விரும்புதியா? உண்மையிலேயே இந்த மோதலை நீங்க விரும்புதியா? நான் சித்ரா வந்திருக்கேங்க. சித்ரா மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல. முதலாளிங்கிற நிழலுமில்ல கூடவே வந்திருக்கு. ஆரம்பத்திலேயே நீ முதலாளின்னு தெரிஞ்சிருந்தா நிலைமையை இந்த அளவுக்கு வளர விட்டுருக்க மாட்டேன். நீங்களும் சொல்லல, நானும் கேட்கல. நாம பார்த்ததும் சில நேரம் தான், பழகினதும் சில நேரம் தான். இருந்தாலும் பல ஜென்மங்களா பழகிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஏன் நிலைமையாதான்? அப்படின்னா நீங்க என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே? நல்லா இருக்கு சித்ரா. தொழிலாளிகளோட தலைவன் முதலாளியவே கல்யாணம் பண்ணிக்கிறதா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தானே முதலாளி. அப்படி நீ என்ன முதலாளியாக்குனா நான் தொழிலாளிகளுக்கு சாதகமாத்தான் நடந்துக்குவேன். அது எப்படிங்க முடியும்? நீங்க என் கொள்கைக்கு வந்தா தானே எல்லா சொத்துக்களையும் பாதுகாக்க முடியும். ஐ எம் வெரி சாரி. நான் தொழிலாளிகளுக்காகவே என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டேன். உன்னோட கொள்கைக்கு நிச்சயமா என்னால வரவே முடியாது. நம்மால காதலையும் மறக்க முடியாது, அதே சமயத்துல கொள்கைகளையும் விட்டு கொடுக்க முடியாதுன்னா இதுக்கு என்னதாங்க முடிவு? ஒருத்தர் மறந்துட வேண்டியது. என்ன சொன்னீங்க? உங்களை மறந்து என்னால வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்திலையும் பிரின்சிபலோட இருக்கிறனா உங்களை மனசார நினைச்சதுக்கு அப்புறம் அதை என்னால எப்படிங்க மாத்திக்க முடியும்? என்ன மறந்துடுங்கிற வார்த்தைக்கு பதிலா இறந்துடுன்னு சொல்லுங்க. அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சொல்லுங்க சங்கர், சொல்லுங்க. நம்ம கல்யாணம் நடக்கணும்னா ஒரு சில நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்பட்டா சொல்லுங்க. எதுக்கும் கட்டுப்பட நான் தயாரா இருக்கேன். சீர்வரிசைங்கிற பேராது ஒரு பைசா கூட நான் வாங்கிக்க மாட்டேன். என் வசதிக்கு தகுந்தவாறு என் செலவுல தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவேன். கல்யாணத்துக்கு பிறகு என் வீட்டுல தான் நீ வாழணும். நான் ஒரு தொழிலாளியாத்தான் இருப்பேன். அந்த தொழிலாளிகளுக்கு தலைவனாத்தான் இருப்பேன். என் வருமானத்துலதான் நீ குடும்பம் நடத்தணும். அவ்வளவுதானேங்க. நீங்க சொல்ற நிபந்தனைகளுக்கு எல்லாம் நான் கட்டுப்படுறேன். ஆனா ஒண்ணு, நீங்க வீட்டுல கணவராகவும் ஃபேக்டரியில தொழிலாளியாகவும் இருக்க நினைக்கும் போது நான் கூட வீட்டுல மனைவியாகவும் ஃபேக்டரியில முதலாளியாகவும் இருக்கலாம் இல்லைங்களா? தாராளமா. காலையில நான் வேலைக்கு போகும்போது நீ மனைவியா இருந்து என்ன அனுப்பி வைக்கணும். திரும்பி வரும்போது வரவேற்கணும். இடைப்பட்ட நேரத்துல நீ முதலாளியாவே இருந்து ஃபேக்டரி நிர்வாகத்தை கவனிக்கலாம். அதுல எனக்கு ஆட்சேபனே இருக்கு. அப்படியே செய்றேங்க. ஆனா எனக்கு நீங்க இன்னொரு வாக்குறுதி கொடுக்கணும். சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிங்கிற உரிமையை வச்சுக்கிட்டு தொழிலாளிகளுக்காக இதை செய் அதை செய் என்ன வற்புறுத்த கூடாது. நிச்சயமா வற்புறுத்த மாட்டேன். அதே மாதிரி கணவன்கிற உரிமையில தொழிலாளிகளுக்கு பாதகமா நடக்கும்படி என்னையும் நீ வற்புறுத்த கூடாது. ஃபேக்டரியை பொறுத்தவரையில் நான் ஒரு தொழிலாளி. நான் உங்க மனைவி தான். ப்ராமிஸ்? நல்லா யோசிச்சு சொல்லு. பின்னாடி வருத்தப்படக்கூடாது. என் அன்பால உங்களை என் வழிக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில ப்ராமிஸ் பண்றேன். என் அன்பால உன்னை என் வழிக்கு கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில உன்னை நான் ஏத்துக்கிறேன். நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நடத்துற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா இருக்க முடியாது. வியாபாரத்துக்கு வேணும்னா நிபந்தனைகளோட கூட்டு சேரலாம். இது விவாதம். மனப்பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்பா, நாங்க ஒருத்தர் மனப்பூர்வமா நேசிக்கிறோம். கணவனை நேசிக்கிற எந்த பெண்ணும் அவனுக்கு எதிராக வாழவே முடியாது. காலப்போக்கில் அவன் மனப்போக்கு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாங்க, அவன் இஷ்டப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்களேன். நீ தப்பு கணக்கு போடுற.
நான் சரியான கணக்கு தான் போட்டிருக்கேன். எப்படி? பொது சேவையில ஈடுபட்டிருக்கிற எத்தனையோ பேர் காரும் பங்களா வாழ்க்கையும் வந்ததுக்கு அப்புறம் எல்லா லட்சியங்களையும் காத்துல பறக்க விட்டுட்டு சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறத நாம கண்கூட பாக்குறோம் இல்லையா? அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமா அவரை என் வழிக்கு கொண்டு வந்துட முடியும்னு நான் நம்புறேன். அத பத்தி நீ கவலைப்படாது. அப்புறம் இஷ்டம். அம்மா, நான் யதார்த்தமா சொல்றேன், என் மேல வருத்தப்படாத. எனக்கு கூட இது சரின்னு படல. எப்படின்னா, ஒரு வண்டியில 2 மாடு போட்டுரும். ஏருக்கு மாறா போச்சுன்னா ஊரு போய் சேர முடியாது. நீ படிச்ச பொண்ணு, யோசனை பண்ணு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்க கவனிங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எங்க அப்பா என்ன ஒரு லட்சாதிபதி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாராம். கட்டிக்கோ. என்னங்க இது? அப்ப நம்ம காதல அடே காதலிச்சு வந்தா கல்யாணம் பண்ணணுமோ? நான் ஒரு மடையன். உஷாமா உஷாமா என்னப்பா பிரேக் இல்லாத டிராக்டர் மாதிரி? இத கொஞ்சம் படிச்சு பாருங்க. வேலையே கிடையாது உனக்கு. இதுல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சர்க்கஸ் கம்பெனில இருந்து யானை தப்பிச்சிருக்குன்னு போட்டிருப்பான். ஏழை தொழிலாளி கோபாலுக்கு முதல் பரிசு 5 லட்சம். கோபால், உனக்கா 5 லட்சம்? இத பாரு, இந்த சந்தோஷ செய்திய ஊர்ல போய் என் பொண்டாட்டி பாரு. அப்போ வேலை வேலை கொல்லாத வேலை. உங்க அப்பனுக்கு இனிமே நான் வேலை கொடுப்பேன். நேரம் தான். விடுதலை விடுதலை கைய தூக்குறான், யானை தும்பிக்கைய தூக்குற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா கோபாலுக்கு என்ன அதிர்ஷ்டம்னு? அவனுக்கு என்ன அதிர்ஷ்டம்? இனிமே எனக்கு தான் அதிர்ஷ்டம். அது எப்படி? அவன் பேரும் கோபாலு, என் பேரும் கோபாலு. என்கிட்ட பழைய லாட்டரி டிக்கெட் ஒண்ணு வச்சிருக்கிறேன். இத வச்சே நம்ம காரியத்தை சாதிக்கிறேன். அப்பா, சித்ரா கல்யாணத்தோட எங்க கல்யாணத்தையும் முடிச்சிருங்கப்பா. என்ன சொன்னேன்? கல்யாணமா? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். எனக்கு இருக்கிற ஆட்டத்துக்கு 2 பேரையும் வெட்டி போட்டுருவேன். மரியாதை வெளியே போங்க. கல்யாணமா? கல்யாணம். அப்படியா? என்ன செய்யுது உஷா? ஒரு லட்சாதிபதிக்கு மனைவியா இப்படிய பாக்கியம் உனக்கு இல்ல. என்ன சொல்ற பையன்? அப்பா, இன்னையில இருந்து இவர் லட்சாதிபதி. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 5 லட்சத்துக்கு அதிபதி. படிச்சு பாரு. சென்னையை சேர்ந்த ஏழை தொழிலாளி கோபாலுக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் பரிசு விழுந்திருக்கிறது. கோபால, நிஜமாவா? நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் டிக்கெட்டே கொண்டாந்துருக்கிறேன். பாருங்க. மாப்பிள என்ன மாப்பிள அவசரப்பட்டுக்கிட்டு ஏமா நின்னுட்டு இருக்க? காப்பி பண்ணா கூடமா? ஆஃப்டர் காப்பி சாப்பிடுறது நான் ஹவுஸ் மேனேஜர். யதார்த்தமா 5 லட்சத்துக்கு அதிபதி. என்ன வேணும் மாப்பிள? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் என்ன மாப்பிள? உனக்கு அமிர்தம் வேணும்னாலும் நான் அர்ஜென்டா வரவழைச்சு கொடுப்பேன். உட்காரு மாப்பிள, உட்காரு. நாங்க மடப்பந்தல தான் உட்காரும். சரியா சொன்ன. நீ மணப்பந்தல்லே உட்காரு. நீ கழுத்துல தாலி கட்டிட்டு அப்புறம் என்கிட்ட பேசு. ஏன் மாப்பிள, அந்த லாட்டரி சீட்டை என்கிட்ட கொடுத்தாய். மேலத்தை தட்டுங்க, கெட்டி மேலத்தை கொத்துங்க. என்ன மாமா புடிச்சு சொன்னா ஒடிக்கிறீங்க? அங்க கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதை ஒடிச்சிட்டேன். ஏமாமா, இந்த வீட்டுல இவ்வளவு வசதி இருந்தும் எதுவும் வேண்டாட்டு போயிட்டாரே அந்த சங்கரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெக்கமான ரோட்டா நல்ல ரத்தம் சில மாப்பிள்ளைகளுக்கு இருக்குன்னு இதுல இருந்து புரியுது. இது என்ன புரியுதா? மாப்பிள, நான் யதார்த்தமா சொன்னேன். இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? மாப்பிள, காராகாரத்துல இந்த சீட்டை கொடுத்தா பணத்தை வாங்கி நேரத்துல என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்து விட்டு கண்ணை மூடிடுவேன். நீங்க கண்ணை மூடக்கூடாதுன்னு நான் கைய மூடி வச்சிருந்தேன். சரி, மூடி இருக்கிற பாறையாவது குடி. பாடா? ஏமாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இன்னைக்கு முதல் இரவு உங்க பொண்ணுக்கும் எனக்குமா இல்ல? என்ன மாப்பிள திடீர்னு மறு மாதிரி கேட்டுட்டேன். நீங்க பேசிட்டு மாப்பிள, இன்னைக்கு ராத்திரி 10-20 வரையிலும் நேரம் சரியில்லை. அது வரையிலும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போமே. அட முருகா, ஏன் அவனை கூப்பிடுறேன்? பாடா மல்வாவுக்கு எதிர்பார்த்தா பழைய சோறு வந்து இந்த இருக்குது. கொஞ்சம் ஊருகா வச்சுட்டா உள்ள போயிடுமே. இது சரிப்பட்டு வராது. நான் ஹோட்டல் சிங்கிள் ரூமுக்கே போறேன். மாப்பிள இதுக்கெல்லாம் பொறுத்துக்கலாமா? கொஞ்சம் பொறுக்கணும். உங்க மகளை கல்யாணம் பண்ண நான் பொறுக்கணும். ஐயோ, பொறுத்துக்கணும்னு சொன்னேன். இதான் என் பொண்ணு வந்தாச்சே. உங்க பொண்ணை கைத்தாங்களா கொண்டாடாங்க. இவங்க பேர் உனக்கு எப்படி தெரியும்? பேரா? கை தாங்கல், கை தாங்கல். ஐயோ, அதை சொல்லலாமா?
பத்மைக்காதுமா உங்க பொண்ணு இப்படி தூங்கி வழியுதே. மாப்பிள்ளைய கோச்சுக்கப்படாது. என் பொண்ணு 8 மணிக்கெல்லாம் படுத்துரும். அப்ப எப்ப மாமா முழிக்கும்? மறுநாள் 10 மணிக்கெல்லாம் முடிச்சிருமே. அப்ப பகல் ஷிஃப்டா? இந்த ஒன்றாம் மிச்ச குத்தி விட்ட விட்டு போட்டா. ஆமா மாமா இடையில எழுப்புனா எழுப்பலாம். அதை பத்தி தப்பு இல்ல, முயற்சி பண்ணி பாரு. சொன்னா சுவாரஸ்யம் போயிடும். முருகா அதை அவங்கிட்ட கொடுக்காது, என்கிட்ட கொடுங்க. உஷா உஷா மாப்பிள்ள ஐயோ ஐயோ என்ன அந்த சீட்டு எல்லாம் பத்தாம இருக்கு. அவ்வளவுதான். போங்க. ஐயோ, பின்தூங்கி முன்னேறுவார பத்தினி என்பது மொழி. இப்படி ஒரு பத்தினியா? உஷா, எனக்கு இருட்ட கண்டாலே பயம். இதுல குறைத்த வேறையா? உஷா உஷா ஐயோ முருகா, இது என்ன பத்னாயிட்டா இல்ல ஜோடா பைட்டா? உஷா உஷா ஐயோ முருகா, போன ஜென்மத்துல நான் என்ன குட்டாரா காந்தனா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? ஏதாவது மியூசிக் பாட்டில போய் சேரு. முருகா, தியானம் பண்ணி பிரம்மச்சாரி. ஐயா ஐயா என்னங்க இது? ஏர் கண்டிஷனர், டெலிவிஷன், ஃப்ரிட்ஜிடர் ஒண்ணுமே காணோம். எந்த வசதி இல்லாம எப்படி இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்ன செய்ய சொல்றேன்? இந்த வசதி கூட இல்லாம நாட்டுல எத்தனையோ தொழிலாளிகள் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பாடா, இன்னைக்கே பாடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? பின்ன ஒரு கணவன் எப்படிப்பட்டவன், அவனோட குணாதிசயம் என்ன, எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு மனைவி படிச்சுக்கிற இடமே தானே. அதுக்கு தான் இதுக்கு பேரே பள்ளியறைன்னு வச்சாங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு எழுது எழுது. என்னங்க இது? கட்டில் கட்டில், நல்ல கட்டில். அதாவது எங்க தாத்தா எங்க அப்பாவை கொடுத்தது, எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. இப்ப சரியா போச்சு. உட்கார் உட்கார், பயப்படாத உட்கார். நான் உட்கார். ஒரே புழுக்கமா இருக்கு. எங்க இங்க ஃபேனே இல்லையா? ஃபேன் இருக்கே, போடுங்களே. இது என்னங்க மியூசிக்கல் ஃபேனா? ஜனத்தரங்க வாசிக்குதே. ஆமா காத்து வருதா? காத்து வரல, ஃபேன் தான் வந்துடும் போல இருக்கு. ஆமா, இது என்னங்க கதகளி டான்ஸ் ஆடுது? கேரளாவில் வாங்கினது. வேண்டாங்க, இது ருத்ர தாண்டம் ஆடுறதுக்கு ஆஃப் பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்கு. நீ இப்படி பயப்பட வேண்டியதான். நான் போடாமே இருந்தேன். வேற ஃபேனே இல்லையா? இருக்கே. இதுவும் ஃபேன் தான். பொழுது விடுற வரைக்கும் அதை விசிறிட்டு இருந்தா என் கை என்னத்துக்கு ஆகும்? நீ இப்படி எல்லாம் வருத்தப்படுவேன்னு தான் நான் முதல்ல சொன்னேன். நீ கேட்கல. அதுக்குள்ள அங்க போகாதீங்க. உங்களுக்காக நான் எந்த சுகத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நான் இந்த சுகத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னங்க இது? ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் ஆகும். ஏறங்க நாயக, உன் மருமக இந்த வீட்டுல நிலைச்சிருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அந்த பொண்ணு மனசு மாறும்னு இவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அதே மாதிரி இவன் மனசு மாறும்னு அந்த பொண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? எல்லாம் போக போக விட்டு கொடுத்துருவாங்க பாருங்க. ஏழை விட்டு பொண்ணா இருந்தா நீ சொல்றது சரி. இது வசதியான வீட்டுல பிறந்து வசதியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொண்ணாச்சே. ஏங்க, நான் மட்டும் வசதியா வாழலையா? இங்க வந்து உங்களுக்கு அடங்கி இருக்கல? உங்க காலமே வேற ரங்கநாயகி. அந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் குடும்பத்தை கோயிலா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க குடும்பத்தையே ஹோட்டல்ல தானே நடத்துறேங்கிறாங்க. சித்ரா ஒண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு பணிவா வந்தா. வெள்ளக்காரன் கூட நம்ம நாட்டுல அடி எடுத்து வச்சப்போ எவ்வளவு பணிவா வந்தான் தெரியுமா? அதுக்கப்புறம் தானே அதிகாரத்தை காட்டி நம்ம எல்லாம் அடக்கி ஆள ஆரம்பிச்சான். பாப்போம். பட்டர் காஃபி. காஃபி பட்டர். இது உங்க பங்களா இல்ல, ஒரு பாட்டாளியோட வீடு. நீ தான் போய் காபி போடணும். கிச்சன் எங்க இருக்கு? சமயக்கட்டு. அமெரிக்காவுக்கு பக்கத்துல ஹானலூலு பீச் ஓரமா இருக்கு. போங்க. நீங்க இப்படியே போனீங்கன்னா பின்கட்டு அங்கதான். நீங்க வாங்க, எங்க இருக்குன்னு காட்டுங்க பிளீஸ். இதான் சமயக்கட்டு. அடுப்பு எங்க இருக்கு? அப்பவே அப்பா சொன்னாரு, நான் கேட்டாதானே. இதோ பாரு, இதான் அடுப்பு. ஓ, இது எப்படிங்க பத்த வைக்கிறது?
விறகு எடுத்து இப்படி கரெக்டா வச்சு கொஞ்சம் மண்ணெண்ணெய் எடுத்து அப்படி ஊத்தி தீப்பெட்டி எடுத்து ஒரே ஒரு குச்சியை கிழிச்சு அப்படி வச்சா குடிச்சுக்கும். உடனே இதோ பால் இருக்கு, பாலை எடுத்து சுட்டுக்காம இதை வைக்கணும். வச்சுட்டு இது கொதிக்கிறதுக்குள்ள சோடா பத்தை எடுத்து இதெல்லாம் பெருக்கி ஒரு மாதிரி மூலையில ஒதுக்கி வைக்கணும். அப்படியே திரும்பி வந்தா பத்தியா அதுக்குள்ள பால் கொதிச்சிருக்கும். அப்புறம் என்னங்க செய்யணும்? டம்ளர் எடுத்து வேணுங்கிற பாலை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதுதான் திடீர் காஃபி. இந்த பவுடரை வேணுங்கிறத அதுல போட்டுக்கணும். போட்டுட்டு ஜீனியும் கொஞ்சம் போடணும், மறந்துடாத. போட்டு கலக்கி அப்படியே வந்து குட் மார்னிங் டார்லிங். தேங்க்யூ. காஃபி பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டுருக்கீங்க. என்ன காபி போட வச்சுட்டு கமெண்ட்ஸ் வேறையா? நாளையில இருந்து நீதான் காபி போடணும், நீதான் டிஃபன் செய்யணும், நீதான் சமையல் செய்யணும். ஐயோ என்னால முடியாது, நீங்க ஒரு சமையல்காரி வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட வசதி இல்ல, நீதான் செய்யணும். முடியாதுன்னா நீதான். முடியாது. நீதான். முடியாது. காபி என்ன அப்படி பாக்குறீங்க? என்னங்க அது காலையில? நீயா காபி போட்டேன்? ஆமா. ஏன் எனக்கு இந்த வேலை தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் படிச்சதுதாங்க மேல்நாட்டுல, பிறந்தது இங்கதான். நம்ம நாட்டுல பிறந்த பொண்களுக்கு குடும்ப பாங்கு தன்னால வந்துடும். இந்தாங்க அத்தை காஃபி. மாமாவுக்கு வெந்நீர் போட்டிருக்கேன், வந்து குளிக்க சொல்லுங்க. உங்க படவே கூட பாத்ரூம்ல போட்டுடுங்க, நான் தோச்சு போட்டுறேன். உனக்கேமா சிரமம்? இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? இப்ப நான் உங்களுக்கு பணிஞ்சு போனாதானே நாளைக்கு என் மருமக எனக்கு பணிஞ்சு போவா. கேட்டீங்களா? ராத்திரி என்னமோ சொன்னீங்களே? ரங்கநாயகி, இப்பதான் என் பயம் அதிகமாகுது. ஏன்? உன் மருமக அளவுக்கு மீறி வளைஞ்சு கொடுக்குறா. வில்லு வளையுதுன்னு பக்கத்துல போனா பல்லு போடுன்னு சொல்லுவாங்க. உங்க போலீஸ் சந்தேகம் உங்களை விட்டு போகாது. சித்ரா நம்ம வீட்டுல நிலைச்சா சந்தோஷம். இந்தாங்க, எனக்கு கூட ஃபேக்டரியில முக்கியமான வேலை இருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேன், நீ போய் உன் வேலையை கவனி. வரியா? பங்களாவில விட்டு போறேன். பரவாயில்லங்க, எனக்கு கார் வரும். நேற்றுக்கு கேரியர்ல வச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருந்தது. இன்னைக்கு கேரியரை காலி பண்ணி கொண்டு வரணும். நான் ஃபுல்லா சாப்பிடணும்னா நீதான் அங்க வந்து எல்லாரும் எதுக்கும் எனக்கு பரிமாறணும். சரி சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஃபேக்டரிக்கு நேரமாச்சு, புறப்படுங்க. இந்த மாதிரி நேரத்துல அவசரப்படுத்தியே. போயிட்டு வரேன் அத்தை. அடக்கமா வந்த இப்ப ஃபேக்டரி புறப்பட்ட உடனே நடவுட பவனே எல்லாமே மாறி போச்சே. வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் அடங்கி போக வேண்டிய மனைவி, ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் நான் அடக்கி ஆள வேண்டிய முதலாளி. அதுக்குதான் இந்த மாற்றம். அண்டர்ஸ்டாண்ட்? குட் மார்னிங் சார். ஆடிட்டிங் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? டாக்ஸ் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணிட்டு டீடைல்ஸ் பாத்துக்கிறேன். பை தி பை, ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணலாம் இருக்கேன். என்ன சொல்லுங்க. போன வருஷம் நம்ம ஃபேக்டரியில பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் உங்க மேனேஜர் ரவியோட தவறான நிர்வாகம். I see. நீங்க உடனடியா இதுல தலையிடா ஃபேக்டரி மோசமான கண்டிஷன் வந்துடும். நான் உடனே கவனிக்கிறேன் சார். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் மறுபடியும் வந்து உங்களை பாக்குறேன். தேங்க்யூ. செக்ரட்டரி, உடனே மிஸ்டர் ரவியை மேல வர சொல்லுங்க. எஸ் மேடம்.
Yes, come in. வணக்கம். வணக்கம். எங்க வந்தீங்க? முத பொறுப்பு ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா தொழிலாளர்கள் சார்பா பார்த்துட்டு போலான்ட்டு வந்தோம். தேங்க்ஸ். அப்புறம் ஒரு கோரிக்கை. ஆப்பிள் வரும்போதே கூடவே ஆப்ளிகேஷனும் வரும்னு நினைச்சேன். இது ஆப்ளிகேஷன் இல்லைங்க, உரிமை பிரச்சனை. போனஸ் சம்பள உயர்வு சம்பந்தமா உங்க மேனேஜர் ரவி கிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் கவனிக்கவே இல்லை. நீங்களாவது இந்த கோரிக்கை, மனு, போராட்டம் எதுவுமே தேவையில்லை. தொழிலாளிங்க செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்தா முதலாளிங்க கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் இது வரைக்கும் சரித்திரமே இல்லைங்க. அடுப்புல இருக்கிற பால் அமைதியா இருந்துகிட்டு இருந்தா அடுத்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது பொங்கி எழுந்தா தான் அவசரமா ஓடி வந்து ஆறுதலா கொஞ்சம் தண்ணியை ஊத்தி இறக்கி வைப்பாங்க. ஆல்ரைட், இப்பதான் ஆடிட்டர் ரிப்போர்ட் வந்திருக்கு, பாத்துட்டு பதில் சொல்லு. கொஞ்சம் உடனடியா கவனிச்சா நல்லது. ஏன்னா வீட்டுல என் பொண்டாட்டி ஃபேன் கூட இல்லாம கஷ்டப்படுறா. நீங்க போகலாம். என்ன சித்ரா, கூப்பிட்டியா? ஆமா ரவி, இனிமே ஏன் உத்தரவு இல்லாம இந்த ஃபேக்டரியில நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. இன்னையில இருந்து உன் வேலையும் சேர்த்து நானே பாத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சித்ரா, தேங்க்யூ. எனக்கு நீ இப்படி ஒரு நன்மை செய்வேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபேக்டரி லேபர் ப்ராப்ளம் அதிகமா போச்சு, என்னால ஒன்றும் சமாளிக்க முடியல. அதனால என் வேலையை சேர்த்து நீயே செய்யறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, சந்தோஷம் தான். பட் ஒன் ரிக்வஸ்ட். என்ன? நான் திடீர்னு ஃபேக்டரிக்கு வரத நிறுத்தினா லேபரர்ஸ் எல்லாம் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அதனால நான் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தேன்னா ஃபேக்டரியில வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அதே சமயத்துல என் பிரஸ்டீஜை காப்பாத்திட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு மாத்திரம் பர்மிஷன் கூட. ஆல்ரைட், நீ போகலாம். என்ன தியானம் வச்சுக்கிறீரு? நல்லா இருக்கும். இல்ல மாப்பிள, அந்த 5 லட்சம் ரூபாய் என் கண்ணு முன்னாலே வந்து நிக்கிறதுனால காலி எது கை எதுன்னே தெரியல மாப்பிள. உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிருந்தா டிக்கெட்டை நான் வச்சிருக்கேன். மாப்பிள, அந்த லாட்டரி டிக்கெட்டை எப்ப கொடுப்பேன்? சமயம் வரும்போது கொடுப்பேன். இந்த சிகரெட் இடம் எதை சொன்னாலும் நான் செய்யறேன் மாப்பிள. நெருப்பு வையும். அந்த லாட்டரி டிக்கெட்டை கொடுத்தா உடனே நெருப்ப வச்சிருவேன். லாட்டரி டிக்கெட்லயா? சிகரெட்ல மாப்பிள. என்ன மாப்பிள? ஏன் மாப்பிள, அந்த லாட்டரி டிக்கெட்டை கொடுக்கப்படாதா? பார்த்துதான் வைக்கிறேன். மாப்பிள, அந்த 5 லட்சம் ரூபாயில ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எஸ்டேட் வாங்கினா எப்படி இருக்கும்? பணம் இருந்தா வாங்கலாம். ஒரு கட்டடத்தை உள்ளார 1 லட்சம் ரூபாய் கட்டினா எப்படி இருக்கும்? கட்டடம் மாதிரியே இருக்கும். கட்டடமா இருக்கும்ல. அப்புறம் பாக்கி 1.5 லட்சம் ரூபாய் ஒரு தலகாணி உரையில போட்டு அப்படியே தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? குடுப்பனா இருந்தா படுக்கலாம். அழகாரி என்ன சிந்தே வந்திருக்குது, சாட்சி போட்டு படுங்களேன். சரிதான், இதை சாட்சியறதா இருந்தாக்கா ரோலர்ல வேணும். சார் யாரோ? நான் தான் குண்டு கோபால்ஜி. யாரு சமயக்காரனா? ஏடா திடீர்னு குண்டு கோபால் ஜி ஆயிட்ட? ஜி வருஷ லாட்டரி டிக்கெட்ல எனக்கு 5 லட்சம் ரூபாய் விழுந்துச்சா? உனக்கா? ஏடா உனக்கு விழுந்தது சொன்னீங்க? கோபாலுக்கு விழுந்ததுன்னு சொன்னேன். எந்த கோபால கேட்டீங்களா? இந்த கோபாலுக்கு தான் 5 லட்சம் ரூபாய் விழுந்துச்சு. அது அழகான பங்களா கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய போறேன். நீங்க வந்துதான் விளக்கேற்றி வைக்கணும். உங்க வீட்டுல வந்து விளக்கேத்துறதுக்குள்ளார இவனை கழுத்து மேல ஏத்திட்டு என்ன ஏமாத்தி ஒன்ன கட்டிக்கிட்டு உன்னை வெட்டி சிந்தித்து பாரு. நான் இழந்தால் என்ன நடக்கும்? உன்னுடைய மகள் பொட்டையந்து பூவிழந்து உடலை இழந்து உடனே இழந்தா வெள்ளப்படம் கட்டி பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? இதோ நடக்கட்டும் உங்கள் நாடகம். யாருக்கிட்ட நீ நாடகம் நடத்துறீங்களா? அப்பா அப்பா, அவர் அடிக்காதீங்கப்பா, பொட்டுக்கு போயிடுவாருப்பா. அதுவும் இல்லாம நான் வந்து சாம்பல் தின்னுகிட்டு இருக்கேன். சாம்பல் திங்கிறியா? ஆமாப்பா, மாங்காய் கிடைக்கல. ஏடா சாம்பல் திங்க வச்சு விட்டியா? அதுல என்னங்க தப்பு? இதுதான்டா பெரிய தப்பு. அப்பா, நானும் சித்ரா ஒரு விருந்துக்கு போயிட்டு வரோம். பேஷா போயிட்டு வாங்களேன். எந்த ஹோட்டல்லப்பா விருந்து? ஹோட்டல் இல்லம்மா, குடிசையில. குடிசையா? சித்ரா மேல்மட்டத்திலே வாழ்ந்து பழக்கப்பட்டு போயிட்டா. அதுக்கு அசிவாரமா இருக்கிற ஏழைங்க எப்படி வாழ்றாங்கன்னு நேரடியா பார்த்தா அவ மனசு மாறலாம் இல்லையா? முயற்சி பண்றதுல ஒண்ணும் தப்பில்லை. சரிங்க. போயிட்டு வரேன் சார். போயிட்டு வரேன். பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா போறாங்க பாருங்க. எப்படி திரும்பி வராங்கன்னு பாப்போம். என்னங்க இது நரகம் மாதிரி இருக்கு?
இவ்வளவு மோசமான இடத்துல இந்த ஜனங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? இதை விட வசதியான இடத்துல இந்த தொழிலாளிங்க குடியிருக்கணும்னா அவங்க வாங்குற சம்பளம் பத்தாது. இவங்கெல்லாம் வேற யாரும் இல்ல, நம்ம ஃபேக்டரியில வேலை பார்க்கிற தொழிலாளிங்க தான். நாங்களும் ரொம்ப நாளா குவார்டர்ஸ் கேட்டு போராடிக்கிட்டு தான் இருக்கோம். முதலாளிக்கு கருணை பிறக்கல. வந்து அந்த ராயல் சினிமால என்ன படம் ஓடிக்கிட்டு இருக்கு? பேச்சை மாத்தாதே. சரி சரி, நேரமாச்சு, வாங்க போலாம். இந்த மாதிரி நேரத்துல அவசரப்படுத்துவியே, வா. வாங்கய்யா, வாங்க 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 வாங்க. டேய் காமாட்சி, வாங்க வா போடு. உட்காருங்கம்மா. உட்காரு, நல்ல பையன் உட்காரு. இவன் தான் என் பொஞ்சாதி. இதுதான் ஏன் பொஞ்சாதி? ஐயா மாய பாத்துக்கிட்டு அப்படியே பலகாரத்தை கொண்டாந்து குடிசையிலே பிறந்து குடிசையிலே வளர்ந்தவளாச்சுங்களா? அம்மாவை பார்த்த உடனே அசந்து நின்றுட்டா. இவ கூட பங்களாவிலே பிறந்து பங்களாவிலே வளர்ந்தவளாச்சா? குடிசை எல்லாம் பார்த்த உடனே அசந்துட்டான். சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. எவ்வளவு பிரியமா கொடுத்துருக்காங்க, சாப்பிடணும். ப்ளீஸ் தயவுசெய்து கம்பல் பண்ணாதீங்க. பா, எனக்கு வடப்பா. இந்தாங்க இந்தாங்க. இவங்கதான் என் பிள்ளைங்க. ஏன் முனுசாமி ஏமா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏழைங்கன்னா சுத்தமாவே இருக்க கூடாதா? இதுக்கு தலைங்கன்னு இப்படி வறண்டு போய் கிடக்குது. கொஞ்சம் எண்ணெய் தடவை சுத்தபத்தமா வைக்க கூடாது? சுத்தபத்தமா வச்சுக்கலாமா? அதுக்கு வசதி வேண்டாங்களா? அந்த காலத்துல செட்டியார் கடையில போய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க செட்டியாரேன்னா அப்படி ஊத்துவார் பாருங்க. அந்த ஓசி எண்ணெயுடைய விலை இன்னைக்கு ₹1. இதுக்கு 3க்கும் தேய்க்கணும்னா 3 ரூபாய் வருது. உங்க ஃபேக்டரியிலேயே ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளமே 3 ரூபாய் தாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் அதுக்கு வயிற்ற பார்க்கட்டுமா, அதுக்கு தலையை பார்க்கட்டும்? நேரமாச்சு, வாங்க போலாம். அம்மா ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே, டீயா சாப்பிட்டு போங்கம்மா. சீக்கிரம் 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 இருக்கும். ஏழைங்க என்ன கஷ்டப்படுறாங்க பாத்தியா? ஆமாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. வெரி குட். அடிக்கடி இந்த மாதிரி இடத்துக்கு வந்துகிட்டு இருந்தோம். இறக்கப்பட்டு எடுத்து எடுத்து கொடுக்க ஆரம்பிப்போம். கரெக்ட். அப்புறம் நாமளும் இந்த மாதிரி குடிசை போட்டுக்க வேண்டியதுதான். புறப்படுங்க. உங்க மருமக பிள்ளை ஹனிமூனுக்கு போகணுமா? ஹனிமூன் ஏன் நிலவு எங்க மாப்பிள்ள? சுவிட்சர்லாந்து வரைக்கும் போயிட்டு வரலான்னு பார்த்தேன், டைம் இல்ல. லோக்கல்ல கொடைக்கானலுக்கே போயிட்டு வரலான்னு போக வேண்டியதுதான். லட்சாதிபதி ஆச்சு, போகலாம். சும்மா சொன்னா எப்படிப்பா? செலவுக்கு பணம் வேண்டாம். எவ்வளவு மாப்பிள்ள வேணும்? ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும். போதுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பார்த்தா கொடைக்கானலா வேணும் உனக்கு? ஏன்டா கூவத்துல ஓட்டப்படுகிற பிறந்த பையல என்னடா முறுக்கு சுத்துற? இங்க பாரு, வெறும் சோத்தை தின்னுட்டு பேசாம கடை பணம் கேட்டேன். ஆமா ஆமா, என்ன இங்க? அது வந்துங்க, யூனியனை உடைக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு. அதுக்காக ஒரு 2000 ரூபாய் கேட்கறேன், கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. அந்த யூனியனை உடைக்க உன்னால முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன். நீ யூனியனை விட்டு விலகிறதுன்னா சொல்லு, அந்த 2000 நான் கொடுக்குறேன். உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேங்க. சரி, நாளைக்கு வந்து என்ன ஃபேக்டரியில பாரு. நல்லதுங்க மாமா. டாடா. அங்கிள், வர்ற சண்டே என் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மில் ஓனர்ஸ், விஐபி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிங்க. என்ன மாதிரி திடீர்னு டின்னரு? திடீர்னு இல்ல மாமா, திட்டம் போட்டுதான் செய்யணும். அவர் இன்னும் ஏழைங்க உலகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு உல்லாசமான உலகம் இருக்குன்னு அவருக்கு தெரிய வைக்கணும் இல்லையா? அருமையான ஐடியா. அதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு. எப்படியாவது அவரை திருத்தி நம்ம வழி கொண்டு வந்து எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைக்க, அதுதான் என் ஆசை. உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம் பாத்தியா? ஏமா இந்த விருந்துல ஒரு 500 தலை விடுற மாதிரி, 500 இலை விடுற மாதிரி பண்ணிடலாம்ல? உங்களால எவ்வளவு கிராண்டா ஏற்பாடு பண்ண முடியுமோ பண்ணுங்க. சரி, வாங்க 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 வாங்க. அட வாடா கோபால், வாங்க ஜி. கோபாலிஜி, இவருக்கு பண்ணில பக்கெட்ல இடத்துல ஊத்தணும். அப்புறம் ஏன் தெளிக்கிற? பேசாம வை கோபாலிஜி. பக்கத்துல யாருஞ்சி? என் சம்சாரம் கெட்டலட்சுமி. பார்த்தாலே தெரியுது. போங்க, போய் உட்காருங்க. 2-3 சேர்ல அடக்கமா உட்காருங்க. போங்க, எடுத்துங்க, அங்க ஒண்ணு கொடுங்க. ஏண்டா கல்கண்டு? ஏயா பசிக்குதியா? பசிக்குதுன்னா சந்தனத்தை வயசுல தடவு, பசி போயிடும். ஏயா டேய் தருவான், இங்க வாடா. அவன் தருவான், வாங்கிக்க. போடா போடா. சரத்து கோபால், என் ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் இந்த தொழிலாளிகளை பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு. இந்த லேபரர்ஸ்னால நாம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது அவருக்கு புரியவே இல்லை. இதை நீங்க தான் அவரை கொஞ்சம் விளக்கி சொல்லணும். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஐ அம் கோபால், 76. நேரம் தான். என்னம்மா அவர் வரலையா? இல்லைங்க, அவங்க டியூட்டிக்கு போயிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பார்ட்டிக்குலாம் வர மாட்டீங்களே? அன்போட வற்புறுத்தி கூப்பிடும்போது வராம என்ன பண்றது? சரிதான், அன்போட நாங்க தெளிக்கிறோம், ஏத்துங்க. கொஞ்சமா கொஞ்சமா தெளிங்க. ஹலோ, வாங்க வாங்க வாங்க.
வாங்க அத்தை. உஷா இங்க வா. அத்தையை கூட்டிட்டு போய் உட்கார வை. மீட் மை ஹாபி மிஸ்டர் அனந்தகோபாலன், மிஸ்டர் நாராயணன், மிஸ்டர் சீனிவாசன். எல்லாருமே பெரிய மில் ஓனர்ஸ். இந்த ஊர்ல பிக் ஷாட். மில்லெல்லாம் எப்படி நடக்குது சார்? நான் மில்ல க்ளோஸ் பண்ணி 3 மாசம் ஆச்சு. ஏன் அப்படி? எல்லாம் லேபர் ப்ராப்ளம் தான். எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாம மேலும் மேலும் கேட்டுட்டு இருந்தா என்ன சார் செய்ய முடியும்? ஆமா சார், இந்த காலத்து தொழிலாளிங்க முதலாளிங்க மாதிரி வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமா? There you are. அதை இன்னொரு முறை அழுத்தம் திருத்தமா இவர்கிட்ட சொல்லுங்க சார். எனக்கு புரியுது. ஹாய் உமா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசிக்கிட்டு மிஸ்டர் அனந்தகோபால் சொன்னது 100க்கு 100 உண்மை. தேன் கூட்டுல தேன் கிடைக்குதேங்கிறதுக்காக கூட்டோட கசைக்கு பிழிஞ்சா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா தான் எடுக்கிறவங்க கொடுக்கறவங்க 2 பேருக்குமே நல்லது. அதுக்காக ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஒப்படைச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு ஹாங்காங், அமெரிக்கா, ஜப்பான் இப்படி ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதா. நீங்க மட்டும் வாழ்றது வாழ்க்கை இல்ல சார், மத்தவங்களையும் வாழ வைக்கணும். அதுவும் வாழ்க்கை தான். வாங்க வாங்க வாங்க.
உள்ள வந்துட்டான். முதல்ல இவனை கூட போலீஸ்ல ஒப்படைக்கணும். அவனையும் போலீஸ்ல ஒப்படைக்கணும். இவன் இப்படி திருடி திங்கலாமா? என்ன செய்யறது? உழைச்சு உங்களை உல்லாசமா வாழ வச்சு தொழிலாளர் வர்க்கம் இன்னைக்கு திருடி திங்கிற நிலைமையில இருக்கு. இத்தனை முதலாளிகளை கூட்டணி 10 தொழிலாளிகளை கூப்பிட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்கு பதிலா ஒரு தொழிலாளியோட மகன் இங்க அவமானப்படுத்தப்பட்டான். இனிமே நான் இங்க இருக்க தயாரா இல்லை. வணக்கம். வருத்தப்படாதம்மா. உனக்கு ஏற்படுற அவமானத்துல அவனுக்கும் பங்கு உண்டு அவன் நினைச்சிருந்தா அவன் கண்ணையே அவன் கலங்க விட்டுருக்க மாட்டான். அத்தை, நான் தவறு செஞ்சிருந்தா அவர் என்ன தனியா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம், கடுமையா திட்டி இருக்கலாம், என் கண்ணத்துல கூட அரைஞ்சிருக்கலாம். அதுக்கெல்லாம் அவரு பொறுமையோடு. ஆனா அத்தனை பேருக்கு மத்தியில என்ன அவமானப்படுத்திட்டாரு. ஏத்த அப்படி நல்ல பெரிய தவறு செய்துட்டு அவரும் ஒரு நல்ல அந்தஸ்தோட வாழணுங்கிறதுக்காகத்தானே முயற்சி பண்றேன். நீங்களே சொல்லுங்க, மனைவிங்கிற முறையில நான் அவருக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? அன்பா பேசலையா, அடக்கமா நடந்துக்கலையா, இத்தனை வசதிகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவரையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இல்லையா? அத்தை, அவரை என்ன திருத்த முயற்சி பண்ணட்டும், வேண்டாங்கல்ல. அதுக்காக என்னை இப்படி தீயில தள்ளி துடிக்க வைக்க வேண்டாம். தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க. சித்ரா, நான் உனக்கு எல்லா புத்திமதியும் சொல்றேன். நீ வீட்டுக்கு வாமா, போலாம். நான் வரல. இப்ப என் மனசு சரியில்லை. தயவு செஞ்சு என்ன தனியா விட்டு. ஹலோ. என்ன சித்ரா, உனக்காக நான் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன். வரல? அப்படியா? சாரி, இத வந்துட்டேன். நான் ஒரு முட்டை அவர் சாப்பிடாம போனாருங்கிறதே மறந்துட்டேன். அத்தை, பாவம் அவர் பசியோட காத்துட்டு இருக்காரு. வாங்க வீட்டுக்கு போலாம். வேண்டாமா, அவன் இங்க வந்து உங்க மன்னிப்பு கேக்குது. அப்பதான் இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டான். அப்படி சொல்லாதீங்க அத்தை. கணவனால மனைவிக்கு அவமானம் ஏற்படும். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் மனைவியால கணவனுக்கு அவமானம் ஏற்படவே கூடாது. அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது வேண்டாம். வாங்க வீட்டுக்கு வாங்க அத்தை. சித்ரா, எனக்கு ஒரு மகன் இல்லைன்னு நான் கடவுள்கிட்ட குறைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உன்னை மருமகளா கொடுத்து அந்த குறையை தீர்த்துட்டாமா. நான் கூட தாய் இல்லாத பொண்ணுதான். உங்களால அந்த குறை எனக்கும் தீர்த்து போச்சு. என் மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு கலாட்டா பண்றீங்களாமே, கட்டாயப்படுத்தி வான்னு கூப்பிட்டது நான் தான். நீங்க வேணும்னாலும் வாங்க, 1000 2000 செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். அப்பா அப்பா அப்பா, என்னப்பா அது? என்ன உங்க அப்பா துணியோட துணியா தொங்குறாரு? அப்பா, என்னப்பா நடந்துச்சு? மாமா, கையுங்க. ஐயோ, கையுங்க. கை இருக்கு மாப்பிள்ள. நான் யதார்த்தமா கேட்டேன், திருப்பதிக்கு போறதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன்டான்னு. எல் பையன் சேர்ந்தா அடிச்சான், தோச்சான், புடிஞ்சான், காய வச்சுட்டாங்க மாப்பிள்ள. வாங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போலீஸ்லயா? அந்த பயலுல ஒரு கை. ஐயோ ஐயோ, கை கை. அதான் 2 கை இறக்கி விட்டானுங்களே, அப்புறம் என்ன ஒரு கை? வாங்க திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். இல்ல இல்ல, வழி நெடுக ஆட நிறுத்தினான், நிறுத்திருப்பான். முதல்ல டாக்டர் திருப்பதிய பாப்போம். தூக்கிட்டு போங்க. சித்ரா, காய்கறி எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. என்னங்க இது? மாடு திங்கிற அவுத்திக்கீரை, மரக்கட்ட மாதிரி வாழைத்தண்டு, மட்டமான கத்திரிக்காய். நித்தம் இப்படியே சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? வேற என்ன வாங்கலாங்கிற? கேரட், பீட்ரூட், காலிஃபிளவர், பீன்ஸ், இந்த மாதிரி சத்தான காய்களை சாப்பிட்டா தானே தெம்பா போய் உழைக்க முடியும். சத்தான காய்கறிகளை சாப்பிட்டா தான் உழைக்க முடியும்னு உனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு சம்பளத்தை வசதி கொடுக்கணும்னு அந்த சீமாட்டிக்கு தெரியலையே. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போங்க. இந்த மாதிரி நேரத்துல போய் சொல்லிடுவியே. ராஜன், எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? வாங்க சார். நீங்க எங்க சார் இங்க? ஏப்பா, நான் இங்க வரக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க வரமாட்டீங்களான்னு கேட்டேன். நீங்க யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கல. முதலாளிக்கும் தொழிலாளிக்கு இடையில மேனேஜர் இருந்தா கெட்ட பேர் தான் ஏற்படும். அதுக்கு நான் மாத்திரம் என்ன விதிவிலக்கா? ஏன்னா நான் யார் பக்கமுமே பேச முடியாது இல்ல. ஆமா சார், வாசம் தான். முத்து, நான் நிர்வாகத்தில் இருக்கும் போதே போனஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு கோஷம் போட்டீங்க, கொடி பிடிச்சீங்க. இப்ப என்னப்பா யூனியனே ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. யார் சார் சொன்னது?
போன வாரம் கூட முதலாளி அம்மாவை சந்திச்சு எங்க தலைவர் பேசிட்டு வந்திருக்கிறாரு. நீ ஒரு புரியாத அழுப்பா. சங்கர் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். சங்கர் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்பா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? புருஷன் தொழிலாளியாவும் பொண்டாட்டி முதலாளியாவும் இருக்கிறத? இந்த ஃபேக்டரியில தான் சார் அந்த அதிசயமே நடந்துகிட்டு இருக்கு. அதிசயம் இல்லப்பா, அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு, ஏமாத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. சங்கர் இப்ப உங்களுக்கு மட்டும் தலைவர் இல்ல, சித்ராவுக்கும் அவன் தான் தலைவன். நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுவுற மாதிரி அழுவுறேன்னு 2 பேரும் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. பாவம், நீங்க எல்லாரும் அதுக்கு பலியாயிட்டீங்க. நீங்க நல்ல கறிகாவலை கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன். அதனால இந்த மாசத்துல இருந்து உங்க சம்பளத்தை 2 மடங்கா வசதி இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த சம்பள உயர்வு எல்லாருக்கும் தானே? நோ, உங்களுக்கு மட்டும்தான். சாரி, தலைவங்கிற முறையில நான் மட்டும் சம்பளத்தை உயர்த்தி வாங்கிக்கிறது நல்லா. அக்கறையோட பாடுபடுறவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். எல்லாரும் என்ன மாதிரி தானே கஷ்டப்படுறாங்க. நான் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறேன், அதோட கூட சம்பளத்தை வசதி தரேன். என்னை விட சர்வீஸ் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்கும்போது எனக்கு மட்டும் உத்தியோகத்தை உயர்த்துறது முறையில். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கல? நான் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா சார், நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான். சரிவா, இன்னையில இருந்து உங்க சங்கத்துல நான் ஒரு மெம்பர். உங்களுக்காக, உங்க உரிமைகளுக்காக நான் போராட தயாரா இருக்கேன். ஓகே? இதுவரைக்கும் நம்ம கோரிக்கைக்கு அவங்க சரியா பதில் சொல்லல. தலைவர் கூட அவங்களுக்கு சாதகமா நடந்துக்கிறாரோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். என் மேலே சந்தேகப்படுறீங்க? எல்லாரிடத்திலும் கண்டிப்பா நடந்துக்கிற நீங்க அந்த அம்மா விஷயத்துல மாத்திரம் ஏன் விட்டு கொடுத்து போறீங்க? விட்டு கொடுத்து போகல, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவா தொழிற்சங்கம்னாலே முதலாளிகளுக்கு விரோதமான அமைப்புன்னு தவறான அபிப்பிராயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை என் காலத்துல மாத்தலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சும்மா சார். உடனடியா நம்ம கோரிக்கையை வற்புறுத்தி ஆகணும். ஆமா, உடனே இதை கேட்டாகணும். அவ்வளவுதானே? நாளைக்கே உங்களை சந்திப்பேன். What is your problem? நாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிற போனஸ், சம்பள உயர்வு சம்பந்தமா ஒரு இறுதி முடிவு தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கோம். I see. இந்த வருஷம் எனக்கு 8 லட்சம் ரூபாய் நஷ்டம். அதனால உங்க கோரிக்கையை நிறைவேற்ற ஃபேக்டரியோட நிதி நிலைமை இடம் கொடுக்கல. நஷ்டம் வந்ததுக்கு நிர்வாகம் தான் காரணம். எங்க மேல எந்த தவறும் இல்லை. யாரால ஏற்பட்டாலும் நஷ்டம் தானே. இந்த வருஷம் தான் நஷ்டம் வந்தது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற லாபத்திலிருந்து கொடுக்கலாமே. கொடுத்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறீங்களா? கட்டாயப்படுத்தலாமா? எங்க கஷ்டத்தை தான் சொல்றோம். அம்மா, எனக்கு 7 பிள்ளைங்க. நீங்க கொடுக்கிற 200 ரூபாய் சம்பளத்துல நான் எப்படிமா காலம் தள்ள முடியும்? 7 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டா அது உன்னுடைய முட்டாள்தனம். அதுக்கு முதலாளி எப்படி பொறுப்பாக முடியும்? எனக்கு குழந்தை குட்டியே கிடையாதுமா. அப்படி இருந்தும் அரைவயிரும் காவயிறுமாதானே சாப்பிட முடியும். நீ எந்த வேலையை செய்யறியோ அந்த தகுதியை வச்சுதான் உனக்கு சம்பளம் கொடுக்க முடியுமே தவிர உன் வசதிக்காக கொடுக்க முடியாது. அதிகப்படியா நாங்க எதையுமே எதிர்பார்க்கலீங்க. சட்டப்படி எங்களுக்கு சேர வேண்டியதுதான் நாங்க கேட்கிறோம். சட்டத்தை பத்தி எனக்கும் தெரியும் மிஸ்டர். தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டா ஃபேக்டரியை மூடிடலான்னு கூட தான் சட்டம் சொல்லுது. அப்படி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? எங்களை பயமுறுத்துறீங்களா? Not at all. உங்க பயமுறுத்தலை கண்டு நான் பணிய போறது இல்லைன்னு சொல்றேன். நாங்க ஏமா உங்களை பயமுறுத்துறோம்? பட்டினியும் பசியுமா கிடக்குறோம். கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு தானே கெஞ்சிரும். லுக் மிஸ்டர், இது தர்ம ஸ்தாபனம் இல்ல, வியாபார நிறுவனம். வரவிருந்தாத்தான் செலவு பண்ண முடியும். முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? இது என்னுடைய ஃபேக்டரி. இதுக்கு நான் தான் முதலாளி. எனக்கு எப்ப வசதி இருக்கோ அப்பதான் உங்களுக்கு எல்லாம் சலுகை காட்ட முடியும். அது வரைக்கும் எங்களை பட்னி கிடந்து சாக சொல்றீங்களா? அதுதான் உங்க தலையெழுத்துன்னு அது என்னால எப்படி மாத்த முடியும்? ஏழைங்க நினைச்சா எதையும் மாத்த முடியுங்கிற காலம் உருவாகிட்டு இருக்கு முதலாளி அம்மா. நாங்க இவ்வளவு தூரம் மரியாதையா கேட்டதுக்கு அப்புறம் நீங்க மமதையோட பதில் சொன்னா எங்களை போராட்டத்துல இறங்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம். Do it immediately. உடனடியா செய்யுங்கன்னு தான் சொல்றேன். உங்க போராட்டத்தை கண்டு நான் ஒண்ணும் பயந்துட மாட்டேன். உங்களுக்கு போராட்டத்தை நடத்த தெரியும்னா அதை எப்படி அடக்குறதுன்னு எனக்கும் தெரியும். நீங்க எந்த முடிவுக்கு வந்தாலும் அதை நான் சந்திக்க தயாரா இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? மேற்கொண்டு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? உடனே சொன்னீங்க. அவரை சீக்கிரம் எங்க போறீங்க? நாளைக்கு ஃபேக்டரியில போராட்டம் இருக்க மறந்துட்டியா? மறக்கலீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க தான் யூனியன் நடத்தி விலகிட்டீங்களா? விலங்குனாலதானே விலா எலும்பிய ஒடிச்சிட்டாங்க. திரும்ப எங்க ஒடிச்சிருவாங்கன்னு அங்கேயே போய் சேர்ந்துட்டேன். நாளைக்கு போராட்டத்துல கலந்தே தீரணும். மாப்பிள
உப்பு தின்ன வீட்டுக்கு துரோகம் நினைக்கலாமா? ஆமா, உப்பை தின்னு வளர்த்த இந்த உடம்பு ஒரு பிரயோஜனம் இல்லாம ஆயிடக்கூடாது. என்ன சொல்ற மாப்பிள? ஆமா, சங்கிலி போட்டு அழகு பார்த்த இந்த கழுத்துல சைக்கிள் தினார் அடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல சோறு போட்டு வளர்த்த இந்த உடம்ப அவங்க கூறு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தர்ம 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 சங்கரம். சாதாரண தர்மமா? ஆமா, அன்று புராணத்தில் கர்ணனுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்று இந்த கோபாலுக்கு வந்து விட்டதே. போரா செஞ்சோரா கிடைக்கவில்லை விடை. மாமா, நான் சோத்த நினைப்பனா அவங்க சாத்த நினைப்பனா? ஐயோ, தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன், தாளிக்கிறியா? கட்டுக்கு வெடிக்குது, முகத்தை திருத்து. பரவாயில்லைங்க, நீங்க போராட்டத்திலே கலந்துக்கீங்க. விடை கொடுத்து விட்டாயா கண்ணே? ஈரமகத்தி அழுகலாமா? அதுக்காக அழுவீங்க, என் காலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்ணே, ஈர திலகமிடு. மாப்பிள கலகமே ஆரம்பிக்கலையே, திலகம் எதுக்கு? மாமா, காலையில நான் மறந்தாலும் மறந்துடுவேன். என்னையா கொஞ்சம் ரெப்ரசன்ட் கண்ணே, காலையில வெண்ணி போட்டு நீ எழுப்பு. எதுக்கு மாப்பிள வெண்ணி? நான் போராட்டத்துக்கு போகணுமே. நீ போராட்டத்துக்கு போயிட்டு அங்க இருந்து வாங்கிட்டு வா. இங்க தண்ணியும் போட்டு வச்சு கோதுமை தவிடும் வறுத்து வைக்கிறேன். ஆணவத்தோட ஃபேக்டரியில அதிகாரம் பண்ற அந்த சித்ரா எங்க? அன்போட பண்போட வீட்டுல பணிவிட செய்யற இந்த சித்ரா எங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நாளைக்கு ஃபேக்டரியில எங்க முதலாளி எடுத்து போராட்டம் நடத்த போறோம். காலையில போக வேண்டியிருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வெந்நீர் போட்டு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா செய்யறேங்க, அது என் கடமை இல்லையா? என்னங்க நிலைமை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு பாத்தியா? என்ன சொல்றீங்க? உன் மருமக ஃபேக்டரியில உன் மகன் போராட்டம் நடத்த போறான். மாமனார்னா அதுக்கு பந்தோபஸ்து. என்ன என்ன பாக்குற? விடிய காலையில 5 மணிக்கு என்னங்க என்னங்க எழுந்துங்க, வெந்நீர் போட்டாச்சு, குளிக்க வாங்க. என்னம்மா, சங்கர் புறப்பட்டு போயிட்டானா? போயிட்டாங்க மாமா. வர ரங்கநாயகி. நான் வரேன். சரிம்மா. கடவுளே, முதலாளி தொழிலாளி அவங்கள பாதுகாக்கிற போலீஸ் ஆபீசர் இவங்க 3 பேரையும் ஒரே வீட்டுக்குள்ள படிச்சு உலக போராட்டத்தையே உண்டாக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான்ப்பா காப்பாத்தணும். மிஸ்டர் சங்கர், கம் ஹியர். போராட்டத்தை நீங்க காம்பவுண்டுக்கு வெளியே தான் நடத்தணுமே தவிர உள்ள நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன். மன்னிக்கணும் சார், இது வழக்கமான போராட்டம் இல்லை. 7 இருந்து 8 மணி வரைக்கும் தான் எங்களுக்கு போராட்டம். 8 மணிக்கு சங்கூதனம் ஒண்ணு, வழக்கம் போல நாங்க வேலைக்கு போயிடுவோம். இங்க எந்த விதமான ஒழிக கோஷமோ அராஜகமோ இருக்காது. எங்க அதிருப்தியை காட்டணுங்கிறதா எங்க நோக்கமே தவிர எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதுங்கிறதுக்கு நான் உறுதி சொல்றேன். ஆல் ரைட், யூ கேன் கோ. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிற்சங்கம் வாழ்க! தொழிற்சங்கம் வாழ்க! தொழிற்சங்கம் வாழ்க! தொழிற்சங்கம் வாழ்க! தொழிற்சங்கம் வாழ்க! முதலாளி மனநிலை வாழ்க! முதலாளி மனநிலை வாழ்க! முதலாளி மனநிலை வாழ்க! தொழிற்சங்கம் வாழ்க! தொழிற்சங்கம் வாழ்க! முதலாளி மனநிலை வாழ்க! முதலாளி இன்ஸ்பெக்டர், எப்படி நீங்க அவங்களை ஃபேக்டரி காம்பவுண்டுக்குள்ள அனுமதிக்கலாம்? டியூட்டி விஷயத்துல என்ன சார் தயவு ஆக்ஷன் வேண்டி கிடக்குது? யாரா இருந்தாலும் நீங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே? அது வந்து I do not want any explanation. 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் நீங்க வெளியேற்றி ஆகணும். மிஸ்டர் சங்கர், நீங்க இங்கிருந்து போராட்டம் நடத்துறத உங்க முதலாளி அம்மா விரும்பல. எல்லாருமா காம்பவுண்டுக்கு வெளியே போங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன் மிஸ்டர் சங்கர். சார், அமைதியா இருக்கவங்களை கலைய சொன்னா வீணா குழப்பம் தான் ஏற்படும். இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். அவங்க எல்லாம் இன்னும் கலைஞ்சு போகல. இப்ப அனுப்பிச்சுறேன்.
இவ்வளவு நேரம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? சமாதானம் பண்ணவா உங்களை கூப்பிட்டுருக்கேன். அமைதியா இருக்கிறவங்கள அராஜக வழியில நீங்க தான் திருப்புறீங்க. நான் உங்க கூட பேச தயாரா இல்ல. இன்ஸ்பெக்டர், இமிடியேட்டா உங்களை வெளியே அனுப்புங்க. சம்பள உயர்வு. Situation beyond control. A bomb has been thrown inside the factory premises. I await orders. பெரிய கலவரமே நடந்து போச்சாமே. ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தோம், நீயே அதுல தலையிடுற. போராட்டம் போனதுக்கு அப்புறம் ஆபத்து நம்ம ஆபத்து. எங்க மேல எந்த தவறு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம். எங்க முதலாளி அம்மா 10 தொழிலாளிகளை அநியாயமா கைது பண்ணிருக்காங்க. அவங்களை விடுதலை பண்ற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். நள்ளிரம் மணி 12. குங்கும் இருட்டு. டிக் டிக் கடிகார ஓசை. டக் டக் என்று காலடி சப்தம். அவள் அறையில் டிராகுலா மெல்ல நுழைந்தது. மெல்ல நடந்து வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்து நான் இருக்கிற இடத்துல எந்த குள்ளாம் வராத. ஆமா, உன்னை படுத்துதான் தூங்க சொன்னேன். என்ன பண்ண? காட்டேரி புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தேன். காட்டேரி படுத்து தூங்கும் போது காட்டேரி புஸ்தகம். எந்த காட்டேரியும் வீட்டேரி இங்க வராது. இந்த பாரு, ஒண்ணுத்தையும் காணும் பாரு. பயப்படாத, நீ பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாது. ஏன் தட்டு கொடுக்குற? படுத்து நீ பேசானே. நீங்களா அத்தா? உங்கள் கட்டார உடலில் யார் இத்தனை கட்டுக்கடை போட்டது? மாப்பிள்ள, யார் இப்படி பஞ்சு பறக்கிற மாதிரி அடிச்சது? மாமா, என்ன ஒரு வய கை நீட்டி அடிக்க முடியுமா? கலவரம் ஆரம்பமாக்குதுன்னு தெரிஞ்சதுமே நான் போயிட்டேன் காஞ்சிபுரம். அங்க போட்ட கட்டாக்கிட்டு வேண்டியவை இருந்தா சுத்துறாங்க. அப்புறம் ஏன் வீணா அந்த கட்டுக்கடை எல்லாம் போட்டுட்டீங்க? உஷா, இதெல்லாம் முன்னேற்பாடு. நாளைக்கு ஒரு வய வந்து என்ன போராட்டத்துக்கு கூப்பிட்டான்னா கட்டை காட்டுவேன், டாக்டர் சர்டிபிகேட்டை நீட்டுவேன். மாப்பிள்ள, உன்னுடைய முறைக்கு இதுல இருந்து 2 தலகாணி தச்சு போட்டுக்கலாம் மாப்பிள்ள. தயவு செஞ்சு நீங்க உடனே அவரை போய் பார்த்து எனக்கு தகவல் சொல்லுங்க. சித்ரா, நீ அனாவசியமா கவலைப்பட. நீ டாக்டர் அனுப்பிச்சு வச்ச நம்ம சைடு வீக்கம். ஜஸ்ட் மினிட் டாக்டர், நீ என்ன சொல்ற? இந்த உண்ணாவிரதம்ங்கிறதே ஒரு போலி நாடகம். உன்னை எப்படியாவது பணிய வைக்கிறதுக்காக சங்கர் திட்டம் போடுறாரு. இதை என்னால ப்ரூவ் பண்ண முடியும். உண்மையாவா? கோர்ஸ், இது அப்படியே 2 நாளைக்கு விட்டு பாரு. உண்ணாவிரதம் எல்லாம் தன்னால நின்று போகும். டாக்டர், ஐ எம் வெரி சாரி. நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க அங்க போக வேண்டியதில்லை. எஸ். நீங்களாவது இந்த உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவருக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? அத்தை, மத்தவங்களுக்காக அவரையே உடம்ப கெடுத்துக்கணும். நீங்க அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. நீங்க சொன்னா அவர் நிச்சயமா கேட்பார். யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டான். நீ மனசு வச்சாதான் முடியும். ஏமா, புருஷனை காப்பாற்ற வேண்டியது
மனைவியோட கடமை இல்லையா? இந்த ஃபேக்டரியை காப்பாற்ற வேண்டியதான் என் பொறுப்பு தான் அத்தை. உடமைகளை விட உயிர் தான்மா முக்கியம். உயிரை விட மானம் தான் முக்கியம் மாமா. கணவன்கிட்ட மனைவி தோத்து போனா அதுல அவமானமே இல்லம்மா. ஒரு தொழிலாளி கிட்ட முதலாளி தோத்து போனா அது அவமானம் இல்லையா? இல்லம்மா, கோடி ரூபாய் சொத்துக்களோட ஒரு பொண்ணு முதலாளியா இருக்கிறத விட காரணா குங்குமத்தோட சுமங்கலியா இருக்கிறதம்மா நல்லது. ஆமா சித்ரா, உண்ணாவிரதத்தை உடனடியா நிறுத்தலைன்னா அவனை நீ உயிரோட பார்க்க முடியாது. ஏதாவது நடக்க கூடாது நடந்துட்டா அப்புறம் நீ எதை காப்பாத்தி என்ன செய்ய போற? யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லம்மா. மரணப்படுக்கையில என் மகன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். உன்னை மருமகளா நினைச்சு வரல, தெய்வமா நினைச்சு கேட்கிறேன். என் மகனை காப்பாத்துமா அத்தை. நான் பாசம் இல்லாத மரக்கட்டை இல்லை. என் புருஷன் மேல எனக்கும் அக்கறை இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா, 10 பேர் மேல தொடுத்து இருக்கிற வழக்க வாபஸ் வாங்கிட்டேன்னா அவனும் உண்ணாவிரத்தை கைவிட்டுருவான். மற்றபடி உங்க கொள்கையில நாங்க தலையிட மாட்டோம். சரி, நான் வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. வெளியில வந்து வர எவ்வளவு கூட்டம் நிக்குது தெரியுமா? ஆனவக்கார சித்திரம் அடிபடிச்சானு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அதான் சங்கர். நானும் பொறுமையா இருந்து பார்த்தேன், முடியல. ஏன் நான் சொந்தக்காரன் ரத்தம் துடிக்குது. ரொம்ப இல்ல ரவி, நான் அவசரப்பட்டேன். என் கொள்கை எனக்கு எவ்வளவு முக்கியமோ என் கணவரும் அவ்வளவு முக்கியம். மனைவிங்கிற முறையில என் கணவரை காப்பாத்த என்ன செய்யணுமோ அதை செய்துட்டேன். அதே நேரத்துல முதலாளிங்கிற முறையில என் ஃபேக்டரியை காப்பாத்த என்ன செய்யணுமோ அதையும் செய்ய போறேன். இந்தப்பா சங்கர் சாப்பிடு. என்னம்மா சித்ராவுக்கு? நீ எப்ப உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சு அப்போல இருந்து அவளும் சாப்பிடுறது இல்லப்பா. நத்திங் சீரியஸ். ஒரு நல்ல செய்தி, நீங்க தாத்தாவாக போறீங்க. தேங்க்யூ டாக்டர். இதை நீயே என்கிட்ட சொல்லியிருக்கப்படாதா? என்னத்த சொல்றது, நாம 2 பேரும் தான் போராடிக்கிட்டே இருக்குமே. கவலைப்படாதே, குட்டி சங்கர் பிறந்ததும் குடும்பத்திலையும் சந்தோஷம் தானா பிறந்துரும். மகன் தான் பிறப்பான் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, நிச்சயமா எனக்கு மகன் தான் பிறப்பான். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீ வலது கையை தானே ஊனிட்டு உட்கார்ந்துருக்க. ஆமா, வலது கையை ஊனிட்டு உட்கார்ந்துருந்தா ஆம்பளை பிள்ளை பிறக்கும், இடது கையை ஊனிட்டு உட்கார்ந்துருந்தா பொம்பளை பிள்ளை பிறக்கும். அப்படின்னு யார் சொன்னாங்க? பிள்ளைங்க பேசிக்குவாங்க, கேட்டிருக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு மகன் பிறந்தா அவனை அமெரிக்காக்கு அனுப்பி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க வச்சு என்ன போலவே ஒரு பெரிய முதலாளி ஆக்க போறேன். அந்த ஆசையை மட்டும் மறந்துரு. அவனை கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு ஏழைங்க கஷ்டத்தை புரிய வச்சு என்ன மாதிரியே ஒரு யூனியன் லீடர் ஆக்க போறேன். அதெல்லாம் முடியாது. அது ஒரு நாள் நடக்க விட மாட்டேன். என் பிள்ளைய ஏன் இஷ்டப்படிதான் வளர்ப்பேன். ஏன் இஷ்டப்படிதான் வளர்ப்பேன்? இல்ல, ஏன் இஷ்டப்படிதான் வளர்ப்பேன். ஏன் இஷ்டப்படிதான் வளர்ப்பேன்? முதல்ல குழந்தை பிறக்கட்டும்பா. அதானே, இன்னும் பிள்ளையே பிறக்கல, எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? முதல்ல புள்ள பிறக்கட்டும், அப்புறம் உங்க இஷ்டப்படியே அவனை வளங்க, உங்க இஷ்டப்படியே கொஞ்சுங்க. இல்ல, என் குழந்தைய நான் இப்பவே கொஞ்சம் ஆகும். குழந்தைக்கு எங்க போவீங்க? நீயே ஒரு குழந்தை தானே. முருகா, வீட்டுல இவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபேக்டரியிலே சந்தோஷமா இருக்க நீதான்ப்பா அருள் புரியணும். வக்கீல் சார், அவங்க ஃபேக்டரியை மூடிட்டாங்க. என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? உங்க முதலாளி எடுத்து கேஸ் போட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? வக்கீல் சார் சொல்ற மாதிரி வழக்கு போட்டு பார்க்க வேண்டியதுதான். ஆமாங்க. அப்ப இதுல கையெழுத்து. சித்ரா, இந்த பேனா எடுத்துட்டு வா. தொழிலாளிகளை எதிர்த்து வழக்காடினா நம்மால ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த வழக்குல நான் தோத்துட்டேன், அந்த அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. நீங்க சந்தேகமே பட வேண்டாம், நான் ஜெயிச்சு தர்றேன். All right. Proceed.
தீர்ப்புலதான் தொழிலாளிகளோட தலைவிதியே அடங்கியிருக்கு. ஏன் நன்மையில அக்கறை உள்ளவங்க உன்னை தவிர வேற யாரும் இருக்க முடியும். நீ எனக்கு பொட்டு வச்சு விட்டா நிச்சயம் வெற்றி எனக்கே கிடைக்கும். எங்க அப்படியே செய்றீங்க. என்னது என்னதெல்லாம்? உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யவோ அனுகிரகம் பண்ணவோ ஆயிரம் ஆயிரம் தெய்வங்கள் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு தெய்வம் நீங்க தானே. என்னுடைய நன்மையில் அக்கறை உள்ளவங்க உங்களை தவிர வேற யார் இருக்க முடியும்? எனக்கே வெற்றி கிடைக்கணும். மனப்பூர்வமா வாழ்த்துக்கு. நிச்சயம் தர்மம் ஜெயிக்கும். தீர்ப்பாயிடுச்சு. 20 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுக்க சொல்லி உத்தரவாயிருக்கு. ஏமா இத முன்னாடியே கொடுத்திருந்தா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். பட்டாதாண்டா புத்தி வரும். எங்களை மட்டுமல்லமா எங்க யூனியன் லீடரையும் ஜெயிக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? கான்ஸ்டபிள், யார் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றது? ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட். எஸ் சார். வருத்தப்படாதேம்மா, வா வீட்டுக்கு போலாம். இல்ல மாமா, நான் தோத்ததை பத்தியோ அவங்க ஜெயிச்சதை பத்தியோ நான் வருத்தப்படல. ஆனா என்கிட்ட கை நீட்டு சம்பளம் வாங்குறவங்களே என்ன எப்படி அவமானப்படுத்துறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் சகஜம் தானேம்மா. அவமானப்படுத்துறது அவங்களுக்கு சகஜமா இருக்கலாம். ஆனா அவமானப்பட்டு எனக்கு பழக்கம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் யார் மாமா தலைவர்? உங்க பிள்ளை தானே. இனிமே நான் எப்படி அவங்க முகத்துல முழிக்க முடியும்? மனைவிக்கு அவமானம் ஏற்பட்டா அது கணவரால மட்டும் எப்படி தாங்கிக்க முடியும்? இப்ப என்ன பார்த்தா அவருக்கும் தர்ம சங்கடமா இருக்கும். அதுக்காக என் மனநிலை சரியானதுக்கு அப்புறம் நான் வந்து அவரை பாக்குறேன். சித்ரா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, இப்ப நான் யாரையும் பார்க்க விரும்பல. கைகளிரண்டு வாழ்வில் வெற்றிகள் கண்டு வாழ்க தோழர்களே. வேர்வை நதியில் விளையும் செல்வம் காலம் நமக்காகவே, நம் கைகள் அதை காக்கவே. வாழ்க கைகளிரண்டு வாழ்வில் வெற்றிகள் கண்டு வாழ்க தோழர்களே. வேர்வை நதியில் விளையும் செல்வம் காலம் நமக்காகவே, நம் கைகள் அதை காக்கவே.
பக்கம் ஒரு பக்கம் மேலாகுமா? நாடகத்தில் இரண்டு முகம் ஒரு முகம் மேலாகுமா? வானத்தின் மேலும் நம் ஆள்பட்டது, பூமியின் கீழும் நம் கைப்பட்டது. விழிகள் இரண்டு ஒரே காட்சியே, நாம் வென்றாலும் தோற்றாலும் ஒரே கட்சியே. வாழ்க கைகள் இரண்டு, வாழ்வில் வெற்றிகள் கண்டு வாழ்க தோழர்களே. வேர்வை நதியில் விளையும் செல்வம் காலம் நமக்காகவே, நம் கைகள் அதை காக்கவே. இறைவன் அவன் படைப்பினிலே எல்லாமும் பொது உடைமை. மனைவி மக்கள் உறவு மட்டும் எல்லோர்க்கும் தனியுடைமை. நாட்டினை நாடி நீ தோற்றால் என்ன, நன்மையை நாடி நான் வென்றால் என்ன? இணைந்தே இருந்தே கொண்டாடுவோம், நாம் எல்லோர்க்கும் எல்லாமும் உண்டாக்குவோம். வாழ்க கைகள் இரண்டு, வாழ்வில் வெற்றிகள் கண்டு வாழ்க தோழர்களே. வேர்வை நதியில் விளையும் செல்வம் காலம் நமக்காகவே, நம் கைகள் அதை காக்கவே. இந்த தோல்வியை நான் ஏத்துக்க மாட்டேன், இந்த தோல்வியை நான் ஏத்துக்க மாட்டேன். Oh my God, what shall I do? சித்ரா, ஆரம்பத்திலே நீ என் பேச்ச கேட்டிருந்தா உனக்கு இந்த அவமானம் வந்திருக்காது. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. என் யோசனை கேட்டா நீ அவங்களுக்கு ஒரு பைசா கூட தர வேண்டியதில்லை. அது எப்படி முடியும்? கோர்ட்லதான் தீர்ப்பு ஆயிடுச்சே. அங்கதான் இந்த ரவியோட சாமர்த்தியமே அடங்கியிருக்கு. கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேக்டரி மேல 4 லட்சம் ரூபாய் கடை இருக்கிறதா யாருக்கிட்டயா எழுதி வாங்கிக்குவோம். அப்புறம் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. That's a good idea. But எழுதி வாங்கினவன் நம்மளை ஏமாத்திட்டா? சித்ரா, பணத்தை வாங்கிட்டு தானே நீ கையெழுத்தே போட போற. ரவி, இந்த திட்டம் சரியா தவறான்னு யோசிச்சு பார்க்கக்கூடிய நிலைமையில கூட நான் இல்லை. இப்ப என்னுடைய ஒரே குறிக்கோள், எப்படியாவது நான் தோத்து போகலங்கிறத நிரூபிச்சாகணும். இந்த டாக்குமெண்ட். இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துங்க. பரவாயில்லைங்க, பிசினஸ்ல நீங்க ரொம்ப கரெக்டா இருப்பீங்கன்னு ரவி சொல்லியிருக்காரு. அச்சாமா, நம்ம வரா. ரவி, இந்த பணத்தை பாதுகாப்பான இடத்துல வைக்கணுமே. சித்ரா, நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இனிமே இது எனக்கு தான் சொல்லு. சித்ரா, ஏன் அதிர்ச்சியா இருக்கா? என்ன கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன் நீ சொன்னியே, அப்போ எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும். என்ன வேலையை விட்டு போன்னு சொன்னியே, அப்போ எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பணம் மட்டும் இல்ல, நீயும் தான் எனக்கு சொல்லணும். உனக்கு வேண்டியது பணம் தானே? அந்த பெட்டியில இருக்கிறத எடுத்துக்கிட்டு என்ன விட்டுடு. இல்லடா. என்னம்மா? நீ வழக்குல ஜெயிச்சுட்டு, ஆனா வாழ்க்கையில தோத்துட்டு. ஆமாண்டா, இவங்க எல்லாரையும் வாழ வச்சேன். ஆனா உன் மனைவிய சந்தோஷமா வாழ வைக்க வேண்டிய கடமையில இருந்து தவறிட்டேன். கோர்ட் வாசல்ல எல்லாரும் சித்ராவை கேலியா பேசிட்டாங்க. அவ மனசு வேதனைப்பட்டு போயிட்டா. முதல்ல அவளை அழைச்சுக்கிட்டு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ள வர. சித்ராவுக்கு ஆபத்து.
ஐயோ, அவன் அப்படி செய்வான்னு கணவன் கூட நினைக்கலையம்மா. தகவல் கிடைச்சிடும். இவங்களும் போலீஸோட போயிருக்காங்க. எப்பவுமே சட்டம் ஒழுங்கு நிலநாட்டுறதை நம்ம கையில் எடுத்துக்க கூடாது. வழி விடுங்க மிஸ்டர் ரவி, யுவர் அண்டர் அரெஸ்ட். அழைச்சிட்டு பாத்தியா சித்ரா, தொழிலாளிகளுக்கு ஆபத்துனா சில முதலாளிங்க கண்டு காணாம இருக்கலாம். ஆனா முதலாளிக்கு ஆபத்துனா எங்க தொழிலாளிங்க உயிரை கூட பணைய வச்சு காப்பாத்துவாங்க. அதை இப்போவாது புரிஞ்சுக்க. ஆமாம் சித்ரா, பொதுவா தொழிலாளி முதலாளினாலே ஒருத்தர் விரோதமா நினைக்கிறாங்க. அது தப்பு. கணவன் மனைவி எப்படியோ அப்படித்தான் தொழிலாளியும் முதலாளியும் இணைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்ல சித்ரா, கணவன் மனைவி யார் பிரிஞ்சாலும் குடும்பம் பாதிக்கப்படும். முதலாளி தொழிலாளி இதுல யார் பிரிஞ்சாலும் இந்த நாட்டு முன்னேற்றமே பாதிக்கப்படும். கரெக்ட். இந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டத்தான் கடவுள் உங்க 2 பேரும் இணைச்சு வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு பிறக்க போற குழந்தைய கொஞ்சவோ அணைக்கவோ எப்படி உங்க 2 பேருக்கும் உரிமை இருக்கோ, அதே மாதிரி தொழிலாளி முதலாளி இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுபட்டு சம்பாதிக்கிற லாபத்துல 2 பேருக்குமே பங்கு உண்டு. இத மனசுல வச்சுக்கிட்டு கருத்து வேறுபாடு இல்லாம நீங்க 2 பேரும் இனிமே சந்தோஷமா வாழணும். என் தவற நான் உணர்ந்துட்டேன் மாமா. உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க தாமா எங்களை மன்னிக்கணும். எங்க சந்தோஷத்தை விட உங்க 2 பேரும் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். நோ நோ, உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். இனிமே நம்ம ஃபேக்டரியில நீங்க எல்லாரும் தான் முதலாளிகள், நாங்க தான் தொழிலாளிகள். 2 ஒரே காட்சியே, நாம் வென்றாலும் தோற்றாலும் ஒரே கட்சியே. வாழ்க கைகள் 2, வாழ்வில் வெற்றிகள் கண்டு வாழ்க தோழர்களே.